எபிசோட் 76. ஜீவா மாய லைப்ரரியில் தொகுக்கப்பட்ட புத்தகத்தை பார்த்து அதன் தகவல்களை ஆராய்ந்து கொண்டிருந்தான். மனித உடலில் மொத்தம் 108 புள்ளிகள் இருந்தாலும் அதில் 72 புள்ளிகளை மட்டுமே திறக்க முடியும் எனவும், அவற்றை திறக்க உடலுக்கு தகுந்த சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவும் ஜீவா தெரிந்து கொண்டான். ஒருவருக்கு அவர்கள் உடலுக்கு தகுந்த சரியான வரிசை கிடைக்கவில்லை என்றால் 30 முதல் 40 புள்ளிகளை மட்டுமே அவரால் திறக்க முடியும். அதன்பின் வாழ்நாள் முழுவதும் அங்கேயே அந்த நபர் சிக்கிக் கொள்வார். இது ஆற்றிலிருந்து மணல் மற்றும் கூழாங்கற்களை எடுப்பதற்கு சமம். முதலில் நதியின் ஓட்டத்தை புரிந்து கொண்டு அதன் பிறகு கீழ்ப்பகுதியிலிருந்து நதியின் போக்கிலேயே அதன் கீழ் உள்ள மணலை எடுக்க வேண்டும். இல்லையென்றால் நதி கலங்கிவிடும் அல்லது மண் கரைந்துவிடும். அதுபோல் மிக துல்லியமாக இதை கையாள வேண்டும். இல்லையென்றால் அனைத்தும் கெட்டுவிடும். புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கோல்டன் ஃப்ளேம் டெக்னிக் முதல் புள்ளி வலிமையாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. ஏனென்றால் கடினமான புள்ளிகளை திறக்க வலிமை தேவை. ஆனால் புத்தகத்தின் அடுத்த பக்கத்தில் சூரிய கலா என குறிப்பிட்டு ஒருவரின் உணர்வுக்கு அருகில் உள்ள புள்ளியை திறக்க வேண்டும் என எழுதியிருந்தது. புத்தகத்தின் ஒவ்வொரு முறையிலும் வெவ்வேறு விஷயங்கள் எழுதப்பட்டிருந்தது. புள்ளிகளை திறக்க அனைத்து முறைகளும் சரியாகத்தான் தோன்றியது. வேறு யார் படித்திருந்தாலும் குழம்பி போயிருக்கலாம். ஆனால் ஜீவாவுக்கு மாய லைப்ரரி இருந்ததால் தவறுகளை ஒரு நொடியில் சுட்டிக்காட்டி சரியானதை தொகுத்துக் கொடுக்க உதவியது. இவ்வளவு நேரம் பார்த்தோம், நமக்கு தேவையான விஷயம் முழுசா கிடைக்கல. கிடைச்ச விஷயம் எல்லாம் வச்சு இந்த நிலைய கடக்க வாய்ப்பில்லை என ஜீவா நினைத்துக் கொண்டு பெருமூச்சு விட்டு கண்களை திறந்தான். இந்த புத்தகத்தை எவ்வளவு நேரம் புரட்டினாலும் அது வீண்தான் என முடிவு செய்து, இதை தொடர்வது நேரம் விரயம்தான் என முடிவு செய்து, சரியான வரிசையை கண்டுபிடிக்க என்ன செய்வது என ஜீவா நினைக்க அவன் மனதில் திடீரென ஒரு யோசனை தோன்றியது. இந்த புத்தகத்தில் எல்லாம் பல தவறான தகவல்கள் இருந்தாலும் உடலில் மொத்தம் 108 புள்ளிகள் தான் உள்ளது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒவ்வொன்றாக முயற்சி செய்தால் ஒருவேளை 108 புள்ளிகளை திறக்க வாய்ப்பிருக்கிறது. ஜீவாவுக்கு புள்ளிகளை திறப்பது எளிதாக இருந்தது. அந்த புள்ளிகளில் ஆற்றலை பாய அனுமதிக்க வேண்டும். ஆனால் அந்த புத்தகங்களில் சரியான வரியை எடுப்பதில் மட்டுமே சிக்கல் இருந்தது. புத்தகங்களில் தவறு இருந்தாலும் இந்த 108 புள்ளிகளிலும் எந்த தவறும் இருக்காது. இருந்தாலும் மற்றவர்களுக்கு ஒவ்வொன்றாக முயற்சி செய்ய முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் ஜீவாவுக்கு மாய லைப்ரரி இருப்பதால் தவறான வரியை ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே இருக்கும். ஜீவா அதை தவிர்த்து விடலாம். நமக்கு ட்ரை பண்ணி பார்க்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு டைம் ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் என யோசித்து ஜீவா ஒரு முடிவுக்கு வந்தான். ஒரு பேப்பரையும் பேனாவையும் கையில் எடுத்தான். அந்த பேப்பரில் 108 புள்ளிகளின் பெயர்களை எழுதினான் ஜீவா. பின் மாய லைப்ரரியில் ஆராய்ந்து சரியான புள்ளி எது என டிக் செய்து கொண்டே வந்தான் ஜீவா. சில நிமிடம் மும்முரமாக இதையெல்லாம் ஜீவா செய்து கொண்டிருக்க இறுதியாக 108 புள்ளிகளுக்கு 20 புள்ளிகளை மட்டுமே ஜீவா கண்டுபிடித்தான். ஆனாலும் ஜீவா அதை பற்றி கவலைப்படவில்லை. 20 புள்ளிகளின் பெயர்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக எழுதத் தொடங்கினான். டிங்! ஒவ்வொரு புள்ளிகளாக எழுதி ஜீவா கண்களை மூட மாய லைப்ரரியில் ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒவ்வொரு புத்தகம் முன்னால் வந்து விழுந்தது. அதில் புள்ளிகளில் உள்ள தவறுகள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. 13வது புள்ளிகள் வரை மனதில் தோன்றிய புத்தகத்தில் பெரிதாக எதுவும் தவறுகள் இல்லை. இத நான் எதிர்பார்க்கல. இப்ப வரைக்கும் லைப்ரரியில இருந்த புக்ல தப்பு எதுவும் இல்லை. அப்படின்னா இதெல்லாம் சரியான வரிசையாதான் இருக்கணும். நாம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட வேண்டியதுதான் என யோசித்துக் கொண்டு முதல் புள்ளியிலிருந்து தொடங்கினான். டிங்! இந்த புள்ளி உடலுக்குள் மறைந்துள்ளது. 5 போர் விமானத்தின் திறன் ஒன்றாக சேர்ந்தால் கூட இதை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இந்த புள்ளி எந்த பெயரையும் சொல்லி குறிப்பிடப்படுவதில்லை என மாய லைப்ரரியில் வர சரியான தகவலை கேட்டு ஜீவா முகம் மகிழ்ச்சியில் சிவந்தது. இந்த புள்ளி ஒருவரின் இதயத்திற்கு பக்கத்தில் இருந்தது. இது 36 லாக் புள்ளிகளில் ஒன்றாகும். ஒருவருக்கு சுத்தமான ஆற்றல் அதிக அளவில் இல்லாமல் இந்த புள்ளியை திறக்க முடியாது. அதையும் மீறி யாராவது முயற்சி செய்தால் அந்த நபர் பைத்தியமாவது உறுதி. எப்பா சாமி, நல்ல வேளை இது மட்டும் லைப்ரரி சொல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா நான் கை வச்சு பைத்தியம் ஆயிருப்பேன் என முனகினான் ஜீவா. சொல்லப் போனால் ஒவ்வொருவரும் லாக் பாயிண்டிலிருந்து தொடங்க வேண்டியதை வெளியிலிருந்து தொடங்கினார்கள்.
இப்போது ஜீவா செய்ய வேண்டியதெல்லாம் இந்த புள்ளியிலிருந்து சரியான வழியில் தொடங்குவதுதான். அப்படி செய்தால் விரைவில் அதை திறக்க முடியும். இதோ இப்பவே ஸ்டார்ட் பண்றேன் என ஜீவா சொல்லிக்கொண்டு ஜீவா முழு ஆற்றலையும் அந்த புள்ளியில் செலுத்தினான். ஒருவன் சரியான புள்ளியை கண்டுபிடித்து விட்டால் அந்த புள்ளியை அவனால் கண்டிப்பாக திறக்க முடியும் என்பதால் ஜீவா தயங்காமல் ஆற்றலை வேகமாக செலுத்தினான். சிறிது நேரத்தில் ஒரு பெரிய அதிர்வு ஏற்பட ஜீவா அதிர்ச்சி அடைந்து உள்ளுக்குள் அதிர்ந்தான். பின் மனதை ஒருநிலைப்படுத்தி அசையாமல் அதே இடத்தில் நகராமல் இருந்தான். ஜீவாவின் சிந்தனை மற்றும் எதிர்வினை வேகம் பல மடங்கு சிறப்பாக இருந்தது. இப்போது ஜீவா பாதுகாப்பு நிலை 6 அடைந்து விட்டான். அந்த புள்ளியிலிருந்து வெப்பம் மற்றும் ஒரு ஒளி வருவதை ஜீவாவால் உணர முடிந்தது. இருண்ட இரவில் ஒரு நட்சத்திரம் மின்னிக் கொண்டிருப்பது போல் அந்த ஒளியை ஜீவா தெளிவாக பார்த்தான். டக் டக் டக். ஜீவாவின் முதல் புள்ளி திறந்தவுடன் வெளிப்புற ஆற்றல் அவனுக்குள் வேகமாக பாயத் தொடங்கியது. மேலும் ஜீவாவின் வலிமை 1 டன் அதிகரிப்பதை தெளிவாக உணர்ந்தான். வாவ், சூப்பர் என ஜீவா உற்சாகமாக கத்தினான். தான் அடுத்த கட்டத்திற்கு வந்துவிட்டோம் என்பதை ஜீவா உணர்ந்தான். நமக்கு டெக்னிக்கலா எந்த வழியும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கிடைச்ச வழிகளை எல்லாம் முயற்சி பண்ணி பார்க்கணும்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் 1000 வழி இருந்தாலும் அதை ட்ரை பண்ணி சரியான வழியை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் என ஜீவா மகிழ்ச்சியாக நினைத்து தலையசைத்தான். ஜீவா ஒரு முறை முயற்சி செய்து பார்த்தான். ஆனால் அதில் வெற்றி பெறுவான் என நினைக்கவில்லை. இப்போது ஜீவாவுக்கு புதிய நம்பிக்கை பிறந்தது. உடலில் மொத்தம் 108 புள்ளிகள் மட்டுமே இருந்தது. அந்த புள்ளிகள் அனைத்தும் அந்தந்த இடத்தில் சரியாக இருந்தது. அதனால்தான் ஜீவா ஒவ்வொரு புள்ளியாக முயற்சி செய்து பார்க்க நினைத்தான். இப்படி ஒரு புதிய முறையை முயற்சி செய்து அதில் வெற்றி பெற முடியும் என ஜீவா கொஞ்சம் கூட நினைக்கவில்லை. என்றாலும் அது நடந்தது. ஆனால் இதற்கு ஏன் அனைவரும் இவ்வளவு பயப்படுகிறார்கள் என ஜீவா யோசித்தான். சுத்தமான ஆற்றல் இல்லை என்றால் இந்த புள்ளிகளை திறக்க முடியாது என்பதுதான் உண்மை. அதை புரிந்து கொள்ள முடியாமல் தான் அனைவரும் இதற்கு பயப்படுகிறார்கள் என நினைத்தான் ஜீவா. தெளிவாக சொல்வதானால் உடலில் உள்ள புள்ளிகள் ஒரு சாலை போன்றது. 108 புள்ளிகளில் 36 புள்ளிகள் தடுப்பு சுவர் போல் இருக்கும். கெட்ட ஆற்றல் இந்த புள்ளிகளை கடந்து செல்ல முடியாது. தடுப்பு போன்ற 36 புள்ளிகளை தவிர்த்து ஒருவரின் எந்த ஆற்றலும் பயணிக்கலாம். ஆனால் 36 புள்ளிகளை கடக்க தூய ஆற்றலால் மட்டுமே முடியும். ஒருவேளை யாராவது தங்களின் ஆற்றலின் வலிமையை பயன்படுத்தி இந்த 36 புள்ளிகளை கடக்க முயன்றால் அதன் விளைவு அவர்களின் மரணமாக கூட இருக்கலாம். ஆனால் ஜீவா தியான கலையை தவறாமல் செய்திருந்ததால் அவன் ஆற்றல் நீரைப் போல் தூய்மையாக இருந்தது. அதனால் இவ்வளவு சிறிய புள்ளியிலிருந்து ஜீவாவின் ஆற்றல் கடந்து இந்த புள்ளியை எளிதாக திறக்க முடிந்தது. நான் இப்போ இன்னொரு புள்ளியை கண்டுபிடிக்கணும் என ஜீவா யோசித்தான். ஜீவாவின் முதல் முயற்சியிலேயே வெற்றி கிடைத்ததால் அடுத்த புள்ளியை தேடுவதில் கவனத்தை செலுத்தினான். சிறிது நேரத்தில் ஜீவா உடல் அதிர்ந்து 2வது புள்ளியும் திறந்தது. ஜீவா மாய லைப்ரரியின் உதவியோடு சரியான வரியை கண்டுபிடித்ததால் இன்னொரு புள்ளியும் எளிதாக திறந்தது. இந்த நேரத்தில் மோனாவும் மமூதும் வீட்டில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். மேடம், ஜீவா சாரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இந்த மூலிகையை கொடுத்தாருன்னு சொல்லுங்க என ஆர்வமாக கேட்டான் மமூத். முன்னதாக ஜீவாவை பற்றி ஒரு தவறான எண்ணத்தையே கொண்டிருந்தான் மமூத். ஆனால் இன்றைய சம்பவத்திற்கு பின் மமூத் எண்ணம் முற்றிலும் மாறியிருந்தது. ஜீவாவின் திறமை வலிமை ஒருபுறம் இருந்தாலும் தன் மாணவர்களுக்காக இவ்வளவு விலை உயர்ந்த மூலிகையை கொடுப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை என்பதால் ஜீவாவின் மீது இருந்த வெறுப்பு காணாமல் போய் மதிப்பு பல மடங்கு கூடியது. ஒருவன் எவ்வளவு நடித்தாலும் இவ்வளவு விலை உயர்ந்த மூலிகையை இலவசமாக கொடுக்கும் அளவுக்கு எல்லாம் நடிக்க முடியாது. அப்படியானால் ஜீவா எவ்வளவு உயர்ந்தவனாக இருப்பான்? அவன் மேல் பலர் அபாண்டமாக பழி போட்டுள்ளனர் என மமூத் நினைத்துக் கொண்டான். மோனா மேடம், ஃபிட்டாக இருந்தும் ஏன் இந்த மூலிகையை சாப்பிட வேண்டும்? அதுவும் இவ்வளவு விலை உயர்ந்த மூலிகையை சாப்பிடும் அளவுக்கு என்ன பிரச்சனை இருக்கப் போகிறது என புரிந்து கொள்ள முடியாமல் ஆர்வமாக கேட்டான் மமூத். மோனா சோஃபாவில் சாய்ந்து கொண்டு, அதுவா மமூத் அங்கிள், நீங்க எப்படி ஜீவா மாஸ்டரை நினைச்சீங்களோ நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா அவரோட அறிவுரைகளை கேட்கத்தான் அவர் யாருன்னு எனக்கு புரிஞ்சுது என மோனா பேசத் தொடங்கினாள்.
முன்பெல்லாம் மோனா தன் பிரச்சனையை பற்றி வெளியே சொல்ல தயங்குவாள். பிரச்சனை அவளுடைய உடம்பில் உள்ளதா அல்லது மனதில் உள்ளதா என்பதை கூட அவள் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாள். ஆனால் ஜீவா சரியான காரணத்தை மோனாவிடம் விளக்கியதால் அதை பற்றி பேச இனியும் மோனா தயங்கவில்லை. என்னோட உடம்பு சின்ன வயசுல ரொம்ப மென்மையா இருந்துச்சு. பெண்ணின் நுட்பம் அதிகமா இருந்ததுனால என்னால சரியா ட்ரைனிங் பண்ண முடியாம இருந்துச்சு. என்னோட உடம்பு என்னோட வலிமைய பேலன்ஸ் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுச்சு. இதெல்லாம் சரி பண்ண முடியாத ஹார்மோன் பிரச்சனைன்னு நினைச்சேன். ஆனா ஜீவா சார் அதை மாத்தி காட்டினாரு என பெருமையாக கூறினாள் மோனா. என்ன மேடம் சொல்றீங்க? உங்களுக்கு இந்த பிரச்சனையா? இவ்வளவு நாளா இதை கவனிக்காம இருந்துட்டோமே. உடம்புல பெண் ஆற்றல் அதிகமாகி பேலன்ஸ் மிஸ் ஆனா நம்ம உணர்ச்சி அதிகமாகும், பிராக்டிஸ் பண்ணவும் முடியாது. இதெல்லாம் எப்படி இவ்வளவு நாள் தாங்குனீங்க என வியப்பாக கேட்டான் மமூத். இத்தனை வருடங்கள் இந்த பிரச்சனையை மனதுக்குள் வைத்துக்கொண்டு சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் மோனா மேடம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க என நினைக்கும் போது மமூத் மனம் படபடத்தது. மமூதுக்கு மோனாவின் தந்தை வயது இருக்கும். மமூத் மோனாவை தன் சொந்த மகளாகவே நினைத்தார். ஜீவா மட்டும் இந்த பிரச்சனையை கண்டுபிடித்து தீர்வு சொல்லாமல் இருந்திருந்தால் மோனா மேடம் தன் வாழ்நாள் முழுவதும் இதே வலியுடன் தான் கண்டிப்பாக இருந்திருக்க முடியும். இவ்வளவு நாட்கள் அனுபவித்த கஷ்டம் வாழ்நாள் முழுக்க இருந்திருக்கும் என நினைக்கும் போது மமூத் முகம் வெளறிப்போனது போல் ஆனது. இவ்வளவு நாட்கள் மோனாவை பார்த்து கொண்ட தந்தைக்கும் தனக்கும் கூட இந்த விஷயம் தெரியவில்லை என நினைத்து கூனிக் குறுகினான் மமூத். என்ன மமூத் அங்கிள், கேள்வி கேட்டுட்டு அப்படியே கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி நிக்கிறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? எனக்கு இது ஒரு பிரச்சனைனே இவ்வளவு நாள் தெரியாம இருந்துச்சு. அதான் யார்கிட்டயும் சொல்ல முடியல. ஆனா ஜீவா சார் அவரே கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு. அதுக்கு மூலிகையும் கொடுத்துட்டாரு. இவ்வளவு நாள் இந்த பிரச்சனையை எப்படி தாங்கிக்கிட்டேங்கிறத விட இனி இந்த பிரச்சனை இல்லைன்னு நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியதுதான் என கண்களை சிமிட்டிக் கொண்டு கூறினாள் மோனா. நீங்க சொல்றதும் சரிதான் மேடம். ஆனா எனக்கு இப்ப வரைக்கும் புரியாதது என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு மாஸ்டரை எப்படி மொத்த ஸ்கூலும் தப்பா சொன்னாங்க என குழப்பமாக கேட்டான் மமூத். ஜீவாவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை தெரியவர மமூத் மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக உருவான ஒரே சந்தேகம் இதுதான். எப்படி ஜீவாவுக்கு எதிராக இவ்வளவு அதிர்ச்சியான அவதூறுகள் இருக்கும்? எப்படி ஜீவா எலிஜிபிலிட்டி டெஸ்டில் 0 மார்க் எடுத்தான்? பள்ளியிலேயே மட்டமான ஆசிரியர் என பெயர் எடுத்தது எப்படி என்பதை தெரிந்து கொள்ளாமல் மமூத் தலை வெடிப்பது போல் உணர்ந்தான். உங்களுக்கு இருக்கிற அதே டவுட் தான் எனக்கும் இருக்கு. ஆனா எங்க கிளாஸ்ல இருக்கிற ரிஷிங்கிற பையன் ரத்தோர் சார் ஸ்டூடெண்ட்னு சொல்லி அறிவொளி விசாரணை நடத்த சொன்னாங்க. எல்லாரும் ஜீவா சார் ஏமாத்தி ரிஷிய சேர்த்துக்கிட்டாருன்னு சந்தேகப்பட்டாங்க. அங்க வச்சு ஜீவா சாரா அவமானப்படுத்த நினைச்சாங்க. ஆனா அங்க நடந்ததே வேற என மோனா அறிவொளி விசாரணையில் நடந்த அனைத்தையும் மமூதிடம் கூறினாள். என்னது, எரிக் சார் ஜீவா சாருக்கு இவ்ளோ டார்ச்சர் கொடுத்திருக்காரா? இந்த அளவுக்கு ஸ்கூல் ஃபுல்லா அவமானப்பட்டும் ஜீவா சார் அவங்கள பத்தி எந்த உண்மைய சொல்லலையா? அதுவும் இல்லாம இப்ப ஜீவா சார் டான் 6ல 4வது ஸ்டேஜ்ல இருக்காரா என மோனா சொன்னதையெல்லாம் கேட்டு வியப்பின் உச்சிக்கே சென்றான் மமூத். இந்த விஷயத்தை மோனாவை தவிர யார் சொல்லி இருந்தாலும் மமூத் துளி கூட நம்பியிருக்க மாட்டான். ஒரு சிறந்த மேஜிக் ஸ்கூலின் தலைவர் எப்படி இப்படி இருக்க முடியும்? இவ்வளவு கேவலமான செயல்களை செய்தவரா இவ்வளவு மதிப்புமிக்க பதவியில் இருக்கிறார்? இதையெல்லாம் நினைத்துக் கொண்டு ஜீவாவை பற்றி மமூத் நினைக்கும் போது, ஜீவா ஒரு சிறந்த குணம் கொண்ட ஆசிரியர், இந்த மேஜிக் ஸ்கூலுக்கு கிடைத்த பொக்கிஷம்தான் ஜீவா என மமூத் நினைத்து சந்தோஷப்பட்டான். அப்படி ஒரு சிறந்த நபர்தான் மோனா மேடமின் மாஸ்டர் என நினைக்கும் போது மமூத் உடம்பெல்லாம் புல்லரித்தது. எபிசோட் 77. மமூத் ஜீவாவை பற்றி பெருமையாக நினைத்தான். பல நாட்கள் தன்னால் முற்றிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒருவனை அவன் பக்கம் இருக்கும் உண்மையை அறிந்த பின்பு தான் தவறு செய்துவிட்டதை உணர்ந்து முற்றிலுமாய் ஜீவாவை ஏற்றுக்கொண்டான் மமூத். ஜீவாவை பற்றிய எண்ணங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜீவாவுக்கு எதிராக சதி செய்தவர்கள் எவ்வளவு கேவலமானவர்கள் என நினைத்து மமூத் கோபப்பட்டான். என்ன மமூத் அங்கிள், ரொம்ப டீப்பா திங்க் பண்றீங்க போல என மோனா சிரித்துக்கொண்டே கேட்டாள். மோனா வார்த்தைகளை கேட்டு சுய நினைவுக்கு திரும்பிய மமூத், இல்ல மேடம், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜீவா சார நினைச்சு ஒரு பக்கம் பெருமைப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அவருக்கு எதிரா இவ்ளோ வேலை பார்த்திருக்காங்களே அந்த 3 பேரு, அவங்கள நினைச்சாதான் அப்படியே டென்ஷன் தலைக்கு ஏறுது.
அந்த எரிக்ஸ் என்ன பொசிஷன்ல இருந்துகிட்டு என்ன வேலை பண்ணிருக்காரு? அந்த எரிக்ஸ கூட நான் பார்த்ததில்ல. ஆனா அவர் பேரன் விமல எனக்கு நல்லா தெரியும். அந்த விமல் ஒரு விஷக்கிருமி, சரியான செல்ஃபிஷ். அவனை நினைச்சாலே பத்திக்கிட்டு வருது என கடுப்பாகச் சொல்லி பல்லை கடித்தான் மமூத். மேஜிக் ஸ்கூல் பற்றி யார் ஒருவர் இதுபோல் ஒரு பழியை சுமத்தினாலும் அதை யாரும் நம்ப மாட்டார்கள். ஆனால் மோனா சொன்னதால் மமூதால் நம்பாமல் இருக்க முடியவில்லை. கொஞ்ச நாள் முன் விமலுடன் மமூத் மோதினான். மமூத் அவனை தவறுதலாக அடித்திருந்தாலும் விமல் கேரக்டர் மோசமானது என்பதால் அவன் அந்த காயங்களுக்கு சரியான ஆள்தான். ஆனால் இன்று வரை மமூதுக்கு அந்த உண்மை தெரியாமல் இருந்தது. ஜீவா மமூதை அடித்தான். ஆனால் இப்போது வரை அது விமல் என்றுதான் நினைத்திருந்தான் மமூத். அதனால்தான் அவனை அடிக்க வேண்டிய நிலைக்கும் மமூத் தள்ளப்பட்டான். இப்போது விமல் இவ்வளவு மோசமானவன் என மமூத் நினைத்ததால் அவன் தாத்தாவும் அப்படித்தான் நினைத்திருப்பார் என மமூத் உறுதியாக நம்பினான். மமூத் மாமா, இப்பவாவது உங்களுக்கு ஜீவா சார பத்தி புரிஞ்சுதா, இல்ல இன்னும் தப்பாதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா என சந்தேகமாக கேட்டாள் மோனா. மோனா மேடம், கவலைப்படாதீங்க, உங்க மாமா இன்னும் முட்டாள் இல்ல. இனி என்ன பண்ணணும் நான் பாத்துக்கிறேன் என கோபமாக சொல்லிவிட்டு மேஜையிலிருந்து எழுந்தான் மமூத். மோனா ஒன்றும் புரியாமல் மமூதை பார்த்துக் கொண்டிருந்தாள். இப்போது மமூத் என்ன நினைக்கிறான் என அவளால் யோசிக்க முடியவில்லை. மமூத் கண்களை சுருக்கி, அந்த எரிக்ஸும் விமலும் தான் ஜீவா சார அவமானப்படுத்தி இவ்வளவு நாளா எல்லாரும் கேவலமா நினைக்கிற அளவுக்கு பண்ணிருக்காங்க. இத மேயர்கிட்ட சொல்லி இவங்கள ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது என கோபமாக கூறினான். மோனாவும் தலையசைத்து, கரெக்டா சொன்னீங்க அங்கிள், அவங்கள பனிஷ் பண்ணணும் என கூறினாள். மோனா மேகா போல் அமைதியானவள் இல்லை. அவள் தைரியமானவள், மனதில் பட்டதை யோசிக்காமல் செய்பவள். மோனா மேயரின் மகளாக இருந்ததால் இயல்பிலேயே அவளுக்கு தைரியம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அதனால்தான் ஜீவாவை பற்றி கேள்விப்பட்ட முதல் சந்திப்பிலேயே தடாலடியாக ஜீவாவின் வகுப்பில் நுழைந்து மோனா வாக்குவாதம் செய்தாள். இந்த தைரியம் மோனாவிற்கு எப்போதும் இருப்பதால் மமூத் சொன்னதும் வேகமாக தலையசைத்து சம்மதம் சொன்னாள் மோனா. சபாஷ் மோனா மேடம், இப்பதான் நீங்க மேயர் பொண்ணுங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. மேஜிக் ஸ்கூல் ஹெட்டா இருந்துட்டு அந்த ஜீவா சாரா அவர் இஷ்டத்துக்கு பழி போட்டிருக்காரு. இதுக்கு அந்த விமலும் உடந்தையா இருந்திருக்கான். இவனுங்களை சும்மா விடக்கூடாது. அவங்க 2 பேருக்கும் இருக்கு ஒரு பெரிய ஆப்பு என மமூத் சொல்லி சிரித்தான். மமூத் அங்கிள், இந்த விஷயத்தை எல்லாருக்கும் தெரியற மாதிரி பரப்புங்க. அவங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியணும் என மோனா சொல்ல மமூதும் தலையசைத்தான். இந்த நேரத்தில் ஜீவா வீட்டில் ஒரு போராட்டமே நடந்து கொண்டிருந்தது. நள்ளிரவை கடந்தும் ஜீவாவின் புள்ளிகள் ஒவ்வொன்றாக திறக்கும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. இரவு முழுவதும் ஜீவாவின் உடலில் புள்ளிகள் திறந்து கொண்டிருக்க ஜீவாவின் உடல் கடகடவென நடுங்கிக் கொண்டிருந்தது. சில மணி நேரத்திற்கு பின் ஜீவா கண் திறந்தான். அதிகாலை சூரியன் பிரகாசமாக அதன் கதிர்களை பரப்பிக் கொண்டிருந்தது. என்ன விடிஞ்சிடுச்சு என ஆச்சரியமாக பார்த்தான் ஜீவா. இரவு முழுவதும் ஜீவா ஒரு துளி கூட தூங்காமல் புள்ளிகளை திறந்து கொண்டிருக்க இரவு முழுவதும் கழிந்தது. ஆனாலும் ஜீவா கொஞ்சம் கூட சோர்வாக உணரவில்லை. மாறாக புத்துணர்ச்சியாக மட்டுமே உணர்ந்தான். உடலும் மனதும் ஒரு மேம்பட்ட நிலையை அடைந்திருந்தது. ஜீவாவின் தூய்மையான ஆற்றல் மற்றும் சரியான தியானக்கலை ஆகியவற்றின் உதவியுடன் இந்த நிலையில் முன்னேறுவதில் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மேலும் இதை செய்வது மிகவும் எளிதாக இருந்தது. சரியான வரிசையை கண்டுபிடிக்க மிகவும் தாமதமானது. எனவே ஒரே இரவில் அவன் 20 புள்ளிகளை திறந்தான். மற்றவர்களின் கூற்றுப்படி ஒரு போராளி 72 புள்ளிகளை மட்டுமே திறக்க முடியும். அதனால்தான் ஒவ்வொரு 18 புள்ளிகளும் தடுப்பு சுவராக கருதப்பட்டன. இது அடுக்கு அறை என்று அழைக்கப்பட்டது. இது நிலை 6இன் ஒரு நிலைக்கு சமமாக இருந்தது. அதாவது யாராவது 1 முதல் 18 வரை புள்ளிகளை திறந்தால் அந்த போராளி நிலை 6, நிலை 1 19 முதல் 36 வரை, நிலை 2 37 முதல் 54 வரை, நிலை 3 மற்றும் நிலை 4இல் 55 முதல் 72 வரை இருந்தது. பெரும்பாலான மக்களின் ஆற்றல் அவ்வளவு தெளிவாக இல்லாவிட்டாலும் பலர் தவறான வரிசையை பயன்படுத்தினாலும் பெரும்பாலான மக்கள் 30-40 புள்ளிகளை திறந்த பிறகு சிக்கிக் கொண்டனர். அவர்கள் முன்னேற ஒரே ஒரு வழி மட்டுமே இருந்தது. நிலை 6ஐ விட்டுவிட்டு வலிமையை பயன்படுத்துவதன் மூலம் நிலை 7ஐ அடைய முயற்சித்தது. இந்த காரணத்தால் இந்த நிலையில் உருவாக்கப்பட்ட நிலை கோட்பாட்டில் மட்டுமே இருந்தது.
இந்த நாட்டில் மக்கள் நிலை 6 கடக்கும் விதம் உண்மையான நிலைகள் இப்படி இருந்திருக்க வேண்டும். நிலை 6 நிலை 1க்கு 1 முதல் 10 புள்ளிகள், நிலை 6 நிலை 2க்கு 11 முதல் 20 புள்ளிகள், நிலை 6 நிலை 3க்கு 21 முதல் 29 புள்ளிகள், நிலை 6 நிலை 4க்கு 30 புள்ளிகள், 31 அல்லது அதற்கு மேற்பட்ட புள்ளிகள். யாராவது 31 அல்லது அதற்கு மேற்பட்ட புள்ளிகள் திறந்திருந்தால் அவர் நிலை 6 நிபுணராக கருதப்படுவார். அப்போது அவர் 31 புள்ளிகள் எடுத்தாரா அல்லது 72 எடுத்தாரா என்பது முக்கியமல்ல. ஜீவா முந்தைய நிலைகளில் இருந்தபோது அவன் முதன்முறையாக 8 டன் வலிமையை பெற்றான். பின்னர் மீண்டும் முதல் 3 நிலைகளை சரியாக செய்தபின் அவன் வலிமை 12 டன்களாக அதிகரித்தது. அந்த நேரத்தில் அதன் மொத்த வலிமை 20 டன் ஆனது. அதாவது இந்த நிலைக்கு வருவதற்கு முன்பே அதன் வலிமை 30 டன்களுக்கு சமமாக இருந்தது. இப்போது 20 புள்ளிகளை திறந்த பிறகு அவனது உடல் வலிமையை மட்டுமே கணக்கிட்டால் அவனுக்கு 40 டன் வலிமை இருந்தது. நிலை 6 நிபுணருக்கு சமம். மற்றவர்கள் ஒரு புள்ளியை திறப்பதில் மிகவும் சிரமப்பட்டனர். அவர்கள் ஒரு புள்ளியை திறப்பதில் அரை மாதம் செலவிடுகிறார்கள். ஆனால் அவன் ஒரே இரவில் 20 புள்ளிகளை திறந்தான். அதுவும் அவனது 90% நேரமும் சரியான வரிசையை கண்டுபிடிப்பதில் செலவழித்த போது ஒருவரின் நிலையும் வலிமையும் இவ்வளவு விரைவாக அதிகரிக்கும் என்பதை எந்த மனிதனும் நம்ப முடியாது. ஆனால் அது நடக்க வேண்டும். நூலகத்தின் தியானக்கலையின் விளைவுகள் அப்படித்தான் இருந்தன. அதில் ஒரு தவறு கூட இல்லை. அப்போதுதான் அது சரியானது என்று சொல்ல முடியும். பிறகு சிறிது நேரம் கழித்து ஏதோ சாப்பிட்டுவிட்டு ஜீவா தன் வகுப்பை நோக்கிச் சென்றான். நீ என்ன சொல்ற மோனா? ஜீவா சார் உங்க உடம்பின் ஸ்பெஷாலிட்டியை எழுப்ப கடினமான ஃபார்முலா விவாத பாதையை தேர்ந்தெடுத்தாரா? அதுவும் ஒரு வேதியியலாளர் ஆவதற்காகவா என ஆச்சரியமாக கேட்டாள் மேகா. மோனா நேற்று கெமிஸ்ட் குரூப் பில்டிங்கில் நடந்ததை மேகாவிடமும் மற்ற மாணவர்களிடமும் ஆர்வமாக சொல்லிக் கொண்டிருந்தாள். ஜீவா சார் நமக்காக ஒரு நல்ல சிறப்பான டெக்னிக்கை உருவாக்கி இப்ப நாம நல்லா இருக்க அவர் இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கும் போது நாமளும் அவருக்காக ஏதாவது செய்யணும் என அஜய் உருக்கமாக கூறினான். மேலும் என்ன வந்தாலும் வரப்போற போட்டியில நாம நல்ல முடிவோட திரும்பி வரணும். இல்லனா ஜீவா சார் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவாரு. அதுவும் இல்லாம நம்மள ஊக்குவிக்க அவர் எடுத்த முயற்சி எல்லாம் வேஸ்ட்னு அவர் நினைப்பாரு என்று அஜய் சொல்ல அனைவரின் கண்களிலும் புதிய உற்சாகம் தெரிந்தது. சோம்பேறி மாதேஷ் கூட உற்சாகமாக தெரிந்தான். போராளிகள் தமக்கு நெருக்கமானவர்களுக்காக போராடி மடிந்தனர். ஜீவா சார் நமக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காரு. இத்தனைக்கு பிறகும் ஜீவா சாருக்கு மரியாதையும் மகிழ்ச்சியும் கொடுக்க முடியலன்னா நாம அவரோட ஸ்டூடெண்ட்னு சொல்லவே தகுதியில்லை என்றாள் மேகா. கரெக்ட் மேகா, நீ சொல்றது. நான் இப்பவே ட்ரைனிங்க ஸ்டார்ட் பண்றேன் என மோனா கூறினாள். நானும் என ஒவ்வொரு குரலாக அடுத்தடுத்து வர தங்கள் பயிற்சியை ஆரம்பித்தனர். அவர்கள் அனைவரின் முகமே உற்சாகத்தில் நிரம்பியிருந்தது. அனைவரும் ஒரே இலக்கை மட்டுமே பார்த்தனர். ஜீவாசார் மீதான மரியாதையை மீட்டெடுப்பதற்காகத்தான். அந்த போட்டியில் தங்களது திறமையால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினால் மட்டுமே அது நடக்கும். என்னடா இது, எதுவும் கிளாஸ் மாறி வந்துட்டோமா? எல்லாரும் ரொம்ப சீரியஸா பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்களே என வகுப்பில் நுழைந்ததும் மாணவர்கள் பயிற்சி எடுத்துக் கொண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியமானான் ஜீவா. இந்த நேரத்தில் தர்ஷன், அசோக், அரவிந்த் 3 பேரும் தன்னை நோக்கி வருவதை ஜீவா கவனித்தான். இதில் தர்ஷன், அசோக் இருவரையும் ஜீவா மாணவராக சேர்த்துக் கொள்வதாக கூறியிருந்தான். ஆனால் இப்போது அரவிந்த் ஏன் இவர்களுடன் வந்துள்ளான் என ஜீவா யோசித்தான். சாரதி சார் வகுப்பிலிருந்து நான் என் சொந்த விருப்பத்தின் பேர்ல விலகினேன். நானும் உங்க வகுப்புக்கு வர விரும்புறேன். இன்னும் என் மேல கோபத்தை வெளிப்படுத்த விரும்பினா என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா நான் உங்க வகுப்புக்கு வர அனுமதி கொடுங்க பிளீஸ் டீச்சர். வகுப்பில் ஜீவா நுழைந்ததும் அரவிந்த் உடனே முன் வந்து சொன்னான். அரவிந்த் பேச்சை கேட்டதும் சாரதி ஏன் தன்னுடன் சண்டையிடத் துடிக்கிறான் என்று ஜீவாவுக்கு புரிந்தது. எனவே இதுவே காரணமாக இருந்தது. பள்ளியின் நட்சத்திர ஆசிரியராக இருந்த போதிலும் 2 மாணவர்கள் அவரது வகுப்பிலிருந்து விலகினர். அதனால் பள்ளியின் மிகவும் பயனற்ற ஆசிரியரின் வகுப்பில் இருவரும் சென்று உட்காரலாம். அவர் இடத்தில் வேறொருவர் இருந்திருந்தால் கூட இந்த விஷயம் யாராலும் எளிதில் ஜீரணிக்கப்படாது. இதை தெரிந்தும் சாரதி அமைதியாக இருக்கவில்லை. சாரதி சார் கிளாஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட் வெளியே வந்துட்டாங்கன்னு இந்த ஸ்கூல் மாணவங்களுக்கு தெரிஞ்சா எப்படி அவர்கிட்ட மத்த ஸ்டூடெண்ட் சேருவாங்க என யோசித்து விட்டு பின் எதிரில் இருந்த மூவரையும் பார்த்து, சரி உட்காருங்க, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் என்றான் ஜீவா.
இப்போது விஷயம் இவ்வளவு தூரம் சென்ற பின்பு ஜீவா என்ன செய்ய முடியும்? அரவிந்தை திருப்பி அனுப்பியிருந்தால் ஜீவா சார் பயப்படுகிறார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள். அதனால்தான் இப்போது நடிக்க ஒரே ஒரு வழி இருந்தது, எதுவுமே தெரியாதவன் போல. எப்படியும் சாரதி சார் சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருந்த மாணவர்களுக்கு அவர்கள் வெளியேறக்கூடாது என்ற கட்டாயமில்லை. அந்த மாணவர்கள் விரும்பினால் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் அங்கிருந்து வெளியேறலாம். மேலும் ஜீவாவுக்கு அவன் இங்கே அமர்ந்திருக்கிறானா இல்லையா என்பது முக்கியமில்லை. அவனுடைய நேரம் வீணாகிக் கொண்டிருந்ததால் அவர்கள் மூவரையும் மனதிலிருந்து விலக்கிவிட்டு ஜீவா தன் கவனத்தை மாணவர்களிடம் திருப்பினான். மோனா, மேகா மற்றும் அனைவரிடமும், ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நேத்து உங்க எல்லாருக்கும் நான் கொடுத்த டெக்னிக்க நீங்க நேற்று முயற்சி பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாக்குறீங்களா என்று கேட்டான். முயற்சி செஞ்சோம் சார் என்ற சத்தம் கோரஸாக வந்தது. ஜீவாவின் மாணவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். ஜீவா அவர்களுக்காக செய்த டெக்னிக் நன்றாக இருந்தது. ஒரு இரவு பயிற்சிக்கு பிறகு மாணவர்கள் தங்களது ஆற்றல் உயர்வதை உணர்ந்தனர். அவர்களின் பலமும் கூடிக்கொண்டே வந்தது. ஒரு நாள் கடின உழைப்பில் 10 நாட்கள் செலவழித்த பின்னரும் அவர்களால் கற்றுக்கொள்ள முடியாததை ஒரு இரவில் கற்றுக்கொண்டார்கள். அதனால்தான் அவர்களுக்கு தங்கள் ஆசிரியர் ஒரு சிறந்த நிபுணர் போல் தெரிந்தார். சரி, அப்போ உன்னோட கைய நல்லா ரொட்டேட் பண்ணி காட்டு மேகா. உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். நீதான் மஞ்ச கலர் டிரெஸ் போட்டு மங்களகரமா இருக்க என்று சிரித்துக்கொண்டே கூறினான் ஜீவா. மேகாவும் சிரித்துக்கொண்டு தலையசைத்துவிட்டு முன்னால் வந்து நின்று கையை சக்கரம் போல் சுழற்றி ஒரு பஞ்ச் செய்தாள். நாட் பேட். ஆனா ஒரு சின்ன கரெக்ஷன். உன் கையை ரொட்டேட் பண்றதுக்கு முன்னாடி உன்னோட மூச்சை நல்லா இழுத்து விடு. அப்பதான் இன்னும் ஃபோர்ஸா உன்னால ரொட்டேட் பண்ண முடியும் என ஜீவா சொன்னதும் மேகா தலையசைத்து விட்டு மூச்சை ஆழமாக இழுத்து விட்டு கையை மீண்டும் ரொட்டேட் செய்தாள். இந்த முறை நல்ல மாற்றம், வலிமை அதிகரித்திருந்தது. ஒருவரின் வலிமையை அதிகரிக்க ஜீவாவுக்கு சில நொடிகள் போதுமானதாக இருந்தது. மேகாவின் வலிமை அதிகரித்ததை பார்த்த மொத்த மாணவர்களும் ஆச்சரியப்பட்டனர். குட், கான்செட். நெக்ஸ்ட் மோனா, உன்னோட டர்ன். கம் கம் என பரபரப்பாக ஜீவா கூப்பிட மோனாவும் ஆர்வமாக எழுந்து சென்றாள். மோனாவின் உடலில் பழைய பிரச்சனைகள் இல்லாததால் அவளின் வலிமையும் ரொட்டேட் முறையும் பல மடங்கு அதிகரித்திருந்தது. அங்கிருந்தவர்களுக்கு இருந்த ஆச்சரியத்தை விட மோனாவின் கண்கள் அதீத ஆச்சரியம் அடைந்தது. மோனா, நைஸ் ரொட்டீன். நான் இதை கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். இப்படியே பிராக்டிஸ் பண்ணு. உனக்கு இப்ப எந்த சஜஷனும் இல்ல. கோ யோ வே என புன்னகையுடன் கூறினான் ஜீவா. மோனா தலை குனிந்து பணிவாக நன்றி சொல்லி இருக்கைக்கு சென்றாள். டே அஜய், அடுத்து என்ன எதுவும் கூப்பிட போறாரு. அங்க போய் நான் என்ன பண்றது? அதை நினைச்சாலே கை காலெல்லாம் நடுங்குது என மாதேஷ் அஜய் காதில் முணுமுணுத்தான். ஜீவா கன்னத்தை தடவிக்கொண்டு அடுத்து யாரை கூப்பிடலாம் என யோசித்தபடி பார்த்தபோது மாதேஷ் முகம் வியர்வையில் நனைந்து கொண்டு ஒருவித பதட்டத்துடன் இருப்பதை கவனித்தான். நெக்ஸ்ட் நீதா வாராசா என்றான் ஜீவா. ஜீவா யாரை கூப்பிடுகிறான் என தெரியாமல் அனைவரும் முழித்தனர். நான் யார கூப்பிடுறேன்னு அவனுக்கே நல்லா தெரியும். அவனா வந்துட்டா நல்லது என ஜீவா அனைவரையும் பார்த்து சொல்ல மாதேஷ் வியர்வையை துடைத்துக் கொண்டு எழுந்து நின்றான். மாதேஷ், யூ ஆர் ரியலி ஸ்மார்ட். நீயேதான் வா என ஜீவா சொல்ல மாதேஷ் முகம் இருளடைந்தது போல் ஆனது. தயங்கிக் கொண்டே மெல்ல நடந்து முன்னால் வந்தான் மாதேஷ். ரொட்டீன் பண்ணு, எதுக்கும் பயப்படாத. ட்ரை பண்ணி சரியா வரலனா அடுத்த தடவை சரி பண்ணிக்கலாம். ஆனா ட்ரை பண்ணாமையே இருந்தா எதுவும் பண்ண முடியாது. கோ ஹெட் என ஜீவா கையசைத்து கூறினான். மாதேஷ் கையை அரைகுறையாக சுழற்றி மேலும் கீழும் கையை ஏற்றி இறக்கி முன்னால் கொண்டு வந்து பஞ்ச் செய்தான். மாதேஷ் பயந்தது போலவே மட்டமான பஞ்ச் தான் இறுதியில் கிடைத்தது. இங்கிருக்கும் மாணவர்களில் மாதேஷ் தான் வலிமையானவன். ராஜவம்ச ரத்தம் மாதேஷ் உடலில் இருக்கிறது. ஆனால் அது இன்னும் செயல்படாமல் இருந்ததால் அவன் வலிமை யாருக்கும் தெரியவில்லை. இருந்தாலும் ஜீவாவுக்கு தெரியும் என்பதால் எதுவும் சொல்லாமல் புன்னகைத்து, ஓகே மாதேஷ், நைஸ் ட்ரை. உனக்கு எந்த சஜஷனும் இல்ல. நீ இப்படியே ட்ரைனிங் பண்ணு என ஜீவா சொல்ல மாதேஷுக்கு ஒன்றும் புரியவில்லை. அங்கிருந்த மாணவர்கள் அனைவரும் குழம்பினார்கள். வலிமையில்லாத பஞ்ச் செய்த ஒருவனுக்கு எந்த அறிவுரையும் வழங்காமல் அப்படியே பயிற்சி செய்ய சொன்னது ஏன் என யாருக்கும் புரியவில்லை. எல்லாரும் ரொம்ப யோசிக்காதீங்க. அறிவுரை எல்லா நேரமும் கிடைச்சிராது. அதுக்கு வெயிட் பண்ணணும். மாதேஷ், நீ வெயிட் பண்ணு என ஜீவா மீண்டும் சொல்ல மாதேஷ் தலையசைத்து
அவன் இருக்கைக்குச் சென்றான். எபிசோட் 78. சாரதி பள்ளியின் நட்சத்திர ஆசிரியராக இருந்தார். அவரிடம் செல்லும் மாணவர்கள் பெரும்பாலும் முழு பள்ளியிலும் சிறந்த மாணவர்களாக இருந்தனர். நுழைவுத் தேர்வின் முடிவு மாணவர்களின் ஒட்டுமொத்த செயல்திறன் மற்றும் எதிர்காலத்தில் ஏதாவது சாதிக்கக்கூடிய திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்தது. மோனா, மேகா மற்றும் அனைத்து மாணவர்களும் எதிர்காலத்தில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் முதல் 100 இடங்களுக்குள் வர முடிந்தது. மோனாவின் இன்றைய சண்டை திறமையை பார்த்தால் அந்த 5 மோனாவால் மட்டுமே சிறப்பாக செயல்பட முடியும். மற்றவர்கள் 500வது தரவரிசையில் கூட வராமல் போகலாம். குறிப்பாக மாதேஷ். அவரது கடைசி ரேங்க் கூட எதிர்காலத்தில் அவர் சக்தி வாய்ந்தவராக மாற முடியும் என்பதன் அடிப்படையில் வந்தது. ஆனால் இன்று மாதேஷிடம் எதுவும் இல்லை. சாரதியின் 5 மாணவர்கள் பல 100 மாணவர்களுடன் சண்டையிட்டிருக்க முடியாது. அதனாலேயே சாரதி தேர்ந்தெடுத்த 5 மாணவர்களை சண்டைக்கு அனுப்பியிருக்கலாம். பல 100 சக்தி வாய்ந்த மாணவர்களில் முதல் 5 ரேங்கிற்குள் இருக்கும் மாணவர்களுடன் கூட சண்டையிடுவது மோனாவிற்கும் மற்ற அனைத்து மாணவர்களுக்கும் மிகவும் கடினமாக இருந்தது. இப்போதைக்கு அவர்கள் வெற்றி பெறுவது சாத்தியமில்லை என்று தோன்றியது. அந்த நுழைவுத் தேர்வில் முதல் 3 மாணவர்கள் சாரதியின் வகுப்பில் இருந்திருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் சில மாணவர்கள் டான் லெவல் 2வில் இருப்பதுதான் மேலும் தலைவலியாக இருந்தது. இதையெல்லாம் மனதில் வைத்துதான் ஜீவா மாணவர்களின் திறனையும் வலிமையையும் அதிகரிக்க நினைத்து கெமிஸ்ட் குரூப்பிற்குள் நுழைந்தான். திறன், திறமை மற்றும் இயல்பு அனைத்தும் அந்த போட்டியில் ஒரு மாணவரின் தரவரிசைக்கு பங்களித்தாலும் வலிமை தரவரிசையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். வலிமை இல்லாமல் பூனை கூட சிங்கத்தை போல பேசும். ஆனால் சண்டை என வந்தால்தான் எது பூனை எது சிங்கம் என தெரியும். ஜீவா மாய லைப்ரரியில் மாணவர்களின் நிலையை தனித்தனியாக ஆராய்ந்தான். மாய லைப்ரரி அதிர்ந்தது. மேகாவின் கால் இன்னும் சரியாகிக் கொண்டிருக்கிறது. அவள் உடல் இன்னும் சரியாக வலிமை பெறவில்லை. அதனால் அவளால் முழு பலத்தையும் இப்போது பயன்படுத்த முடியாது. 2 மாத ஓய்வுக்குப் பிறகு அவளுடைய உடல்நிலை சரியாகிவிடும். ஆனால் 15 நாட்களில் இந்த போட்டி இருப்பதால் அதை எதிர்கொள்வது மிகவும் கடினம். அஜய் காதல் தோல்வியால் மன உளைச்சலுக்கு ஆளானான். அதிலிருந்து இப்போதுதான் வெளியே வந்துள்ளான். ஈட்டி எறிதல் முன்னேற்றம் அடைந்துள்ளது என தெரிந்ததும் ஜீவா இதில் கொஞ்சம் சிக்கல் இருப்பதை உணர்ந்தான். அந்த போட்டியில் ஆயுதம் ஏந்துவதற்கு அனுமதி இல்லை. பள்ளி மாணவர் என்பதால் இது உள் போட்டி. அதனால் அவனுடைய ஈட்டி அவனுடைய பலவீனமாக மாறலாம். அவனுடைய நிராயுதபாணியான சண்டை திறமையை எப்படியாவது மேம்படுத்த வேண்டும் என ஜீவா நினைத்தான். மேலும் ரிஷியின் கை குணமடைய 15 நாட்கள் ஆகும் என லைப்ரரியில் இருந்த புத்தகத்தில் இருக்க அவனது நிலையைக் கண்டு ஜீவாவுக்கு மிகவும் கவலையாக இருந்தது. ஜீவாவின் தலை வலிக்கத் தொடங்கியது. ஜீவா மாணவர்களுக்கு சாதாரணமாக பயிற்சி அளித்தால் தனது 5 மாணவர்களின் நுட்பம் நிறைய மேம்படும் என்று அவன் உறுதியாக நம்பினான். ஆனால் இந்த கடினமான பணியை 15 நாட்களில் நிறைவேற்றுவது மிகவும் கடினம். ஒருவேளை சாத்தியமற்றது. ஏனென்றால் போட்டி இன்னும் 15 நாட்களில் வர இருக்கிறது இல்லையா? எனவே மேகாவாக இருந்தாலும் சரி, மோனாவாக இருந்தாலும் சரி, ரிஷி மற்றும் அஜயாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தது. இருப்பினும் எல்லோருடைய பிரச்சனைகளையும் சரி செய்வதற்கான வழியை ஜீவா அறிந்திருந்தான். ஆனால் இவ்வளவு குறுகிய காலத்தில் அவர்களை முழுமையாக குணப்படுத்துவது முழுக்க முழுக்க ஜீவாவின் கையில் இல்லை. ஜீவாவின் லைப்ரரியில் இருந்தே அனைவரின் குறைகளையும் பார்க்க முடிந்தது. ஆனால் அவற்றை சரி செய்வதற்கான சரியான வழியை நூலகம் கொடுக்கவில்லை. என்னென்ன முறைகளை நினைத்தானோ அதை பற்றிய எண்ணற்ற புத்தகங்களை படித்த பிறகுதான் அவனுக்கு தெரிய வந்தது. அதாவது ஜீவா படித்த புத்தகங்களின் விளைவும் நன்றாக இருக்க வேண்டும். ஏனெனில் அந்த முறைகள் நூலகம் சொன்ன முறையைப் போல சரியானதாக இல்லாமலும் இருக்கலாம். ஜீவாவின் பிரச்சனையை முழுவதுமாக சரி செய்ய அவனுக்கு இருந்த நேரம் போதவில்லை. அப்படியென்றால் அதே நேரத்தில் அவர்களது சக்தியை எவ்வாறு அதிகரிப்பது என யோசித்தான். மாய லைப்ரரி தொகுத்துக் கொடுத்த
தியானக்கலை பற்றி சொன்னால் அவர்களின் நிலை வேகமாக அதிகரிக்கும். ஆனால் அந்த கலையை யாரிடமும் சொல்லக்கூடாது என்பது ஜீவாவுக்கு தெரியும். இந்த மாய லைப்ரரியை பற்றியும் அதன் அதிசயத்தை பற்றியும் விவரங்கள் மக்களிடம் பரவி இருந்தால் மலையளவு பிரச்சனை ஜீவாவிற்கு வந்திருக்கும். மேலும் பலர் கூப்பிய கைகளுடன் ஜீவாவை பின்தொடர்வார்கள். எதிரிகளின் பலவீனங்களை நூலகம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அவனது நிலையை விட வலிமையான மக்களுடன் சண்டையிடும்போது அவனுடைய நூலகத்தால் கூட அவனை பாதுகாக்க முடியாது. உண்மையான நிபுணர்களுக்கு சில பலவீனங்கள் இருந்தன. அதே சமயம் பலருக்கு எந்த பலவீனமும் இல்லை. அவர்களின் பலவீனம் அவருக்கு தெரிந்தாலும் வேகத்திலும் வலிமையிலும் அவரால் இன்னும் அவர்களை ஈடுகட்ட முடியவில்லை. முழு பலத்துடன் அவர்களை அடித்தாலும் அவர் காயமடைய மாட்டார். அதே நேரத்தில் ஜீவாவின் நிலை அவரது ஒரு அடியில் நிலை குலைந்து விடும். இதை பற்றி அனைத்தையும் ஜீவா ஏற்கனவே அறிந்திருந்தான். இப்ப நாம செய்ய வேண்டியது அஜய்க்கு ஒரு ஃபைட் மெத்தட கண்டுபிடிக்கணும். இன்னும் 15 நாள் இருக்கு. அதுக்குள்ள அவன் கொஞ்சம் ட்ரைனிங் ஆயிருவான். அப்புறம் மேகாவோட மூடிய அக்கு பாயிண்ட நான் ஏற்கனவே திறந்துட்டேன். ஆனா 2 வருஷமா இருந்த காயம் அவளோட வலிமைய கொஞ்சம் குறைக்குது. இதெல்லாம் கண்டிப்பா 15 நாள்ல குணப்படுத்த முடியாது. ஆனா அவளோட கால்களுக்கு ஒரு சிறப்பு பயிற்சி கொடுத்தா ஒருவேளை இத சாத்தியப்படுத்தலாம். அதே மாதிரி ரிஷியோட கை குணமாக சில மாத்திரைகள் வேணும். அப்புறம் மோனா மாதேஷ் பத்தி முன்னையே யோசிச்ச மாதிரி அவங்களோட சிறந்த ஆற்றலை தூண்டணும். இதெல்லாம் நடந்துருச்சுன்னா ஒரு மலையவே தாண்டின மாதிரி. அப்புறம் யாராலேயும் நம்ம ஜெயிக்கிறத தடுக்க முடியாது என ஜீவா ஆழமாக யோசித்துக் கொண்டிருந்தான். இந்த 4வரின் சிகிச்சையும் யோசிப்பதற்கு எளிதாக இருந்தது. ஆனால் அதை செய்வது மிக கடினமான ஒன்று. அவர்களின் எல்லா பிரச்சனைகளையும் நாம் ஒதுக்கி வைத்தாலும் தவிர்க்க முடியாது. பிரச்சனை அஜய்தான். மேலோட்டமாக பார்த்தால் அவன் பிரச்சனை எளிமையானதாக தோன்றியது. உண்மையில் அதுதான் கடினமான ஒன்று. அவன் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஈட்டியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொண்டான். எனவே ஆயுதங்கள் இல்லாமல் சண்டையிடும் நுட்பத்தை அஜய்க்கு கற்பிப்பது மிகவும் கடினம். அவன் தனது ஈட்டி உத்திகளுடன் தனது சண்டை நுட்பங்களை சரியாக இணைக்கவில்லை என்றால் மாறாக அவன் சிறப்பாக வருவதற்கு பதிலாக அவன் பயனற்றவனாகி விடுவான். மேலும் அவனுடைய பலமும் குறையும் சக்தி வாய்ந்த சண்டை நுட்பங்களை கற்றுக்கொள்வதற்கு நேரம் எடுத்தது. மற்றும் பலவீனமான நுட்பங்களை கற்றுக்கொள்வதன் மூலம் எதையும் சாதிக்க முடியாது. இன்னும் 15 நாட்களில் இந்த புதிய டெக்னிக்கை அவர்கள் டெக்னிக்குடன் சேர்க்க யாராக இருந்தாலும் கடினமாக இருக்கும். அஜய் பற்றி ஜீவா யோசித்து முடிக்க மோனாவின் பிரச்சனைக்கும் தீர்வு அந்த அட்வான்ஸ் கெமிஸ்ட் லைப்ரரியில்தான் கிடைக்கும் என புரிந்து கொண்டான். மேலும் மாதேஷ் மற்ற மாணவர்களுக்கும் கெமிஸ்ட் லைப்ரரியில்தான் தீர்வு கிடைக்கும் என நினைத்து எல்லா பிரச்சனைக்கும் ஒரே வழி நான் இந்த ஃபார்முலா டெஸ்ட்ல பாஸ் பண்றதுதான் என நினைத்து தலையாட்டினான் ஜீவா. நேரான வழியோ குறுக்கு வழியோ எந்த வழியாக இருந்தாலும் ஜீவா அவன் மாணவர்களை ஜெயிக்க வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான். ஏனென்றால் அந்த சாரதி அனைவரின் முன்பும் சவால் விட்டு அவமானப்படுத்த காத்திருந்தார். அதற்கு ஜீவா இடம் கொடுக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான். ஒருவேளை ஜீவா இந்த சவாலில் தோற்றுவிட்டால் அந்த மாய லைப்ரரி இருந்தும் அதை உபயோகிக்க தெரியவில்லை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்ல மற்றும் கெட்ட நாட்கள் வரும். ஆனால் மாய லைப்ரரியால் கெட்ட நாட்களையும் நல்ல நாட்களாக மாற்ற முடியும் என ஜீவா அறிந்திருக்காமல் இல்லை. இப்போது ஜீவாவின் ஒரே பிரச்சனை எதிரிகளின் சூழ்ச்சிதான். ஒருவன் ஒரு முறை அடி வாங்கிவிட்டால் அந்த பகை எப்போதும் மனதில் இருக்கும். திருப்பி அடிக்க சமயம் பார்த்து காத்திருப்பான். சில சமயங்களில் ஒரு ஆடு சிங்கத்தின் குகைக்குச் சென்று என்னை சாப்பிடவா என்று சொன்னாலும் பசிக்காமல் சிங்கம் அதை ருசிக்காது. அதுபோல் ஜீவா எதிரிகள் தானாக வந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் அவர்களை தொட நினைக்க மாட்டான். கல்வி பணியகத்தின் பிரச்சனை முடிந்து இப்போது ஜீவா பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட மாட்டான் என்று அனைவருக்கும் தெரிந்திருந்தாலும் நிஜத்தில் இவன் எப்போது தப்பு செய்வான், எப்போது எதிலாவது சிக்குவான் என எதிரிகள் கழுகு போல் காத்திருந்தனர். இதில் ஜீவாவுக்கு பெரிய பிரச்சனை பள்ளியின் தலைவராக இருந்த எரிக்ஸ் தான். ஜீவா ஒருவேளை இந்த சவாலில் தோற்று மாணவர்களை இழந்தால்
கழுகு போல் வட்டமிட்டுக் கொண்டிருக்கும் சிலர் ஜீவாவை வெளியேற்ற இதை ஒரு காரணமாக கையில் எடுக்கலாம் என்பதால் ஜீவா எப்படியாவது இதில் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் இருந்தான். ஜீவா இந்த போட்டியிலிருந்து விலகினாலும் அவன் பெயர் கெட்டுவிடும். ஜீவா நினைத்தது போல் கிரேட் மாஸ்டராகவும் ஆக முடியாது. இந்த சவாலை ஜீவா ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் தன் மீதுள்ள நம்பிக்கையில் மட்டுமல்ல, அவன் மாணவர்கள் மீதுள்ள நம்பிக்கையிலும் தான். ஜீவா பலவித யோசனைக்குப் பின் மீண்டும் தன் வகுப்பில் கவனம் செலுத்த கண்களைத் திறந்தான். மாணவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டு பயிற்சி செய்து கொண்டிருந்தனர். சரி, எல்லாரும் கவனிங்க, சில பாயிண்ட்ஸ் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க என ஜீவா சொல்ல மாணவர்கள் கவனம் ஜீவா மீது குவிந்தது. ஜீவாவின் விரிவுரைகள் பல கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டவையாக இருந்தது. அந்த கோட்பாடுகள் அனைத்தும் மேஜிக் ஸ்கூல் லைப்ரரி புத்தகத் தொகுப்பிலிருந்து எடுத்து பின்னர் வரிசைப்படுத்திய சரியானவை. அவை அனைத்தும் சலிப்பை ஏற்படுத்தினாலும் அது உண்மையாக இருந்தன. மேலும் கேட்பவர்களுக்கு புதிய அனுபவத்தை கொடுத்தது. ஜீவாவின் விரிவுரைகளால் அவரது 5 மாணவர்கள் மட்டும் பயனடையவில்லை. விரிவுரையை கேட்டுக்கொண்டு பக்கத்தில் நின்றிருந்த அசோக், தர்ஷன், அரவிந்த் மூவருக்கும் விரிவுரையை கேட்டதும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டது. மூவரும் அமிர்தம் கிடைத்தது போல் உணர்ந்தனர். அப்போதுதான் புரிந்தது, ஜீவா சார் அறிவுரை சொல்லாவிட்டாலும் அவருடைய சொற்பொழிவை கேட்பது ராஜா விருந்து சாப்பிடுவது போல் என்று. அதனால்தான் பக்கத்தில் அமர்ந்தாலும் அவர்களுக்கு பலன் கிடைத்தது மற்றும் அவர்களின் தேர்வு முற்றிலும் சரியானது என உணர்ந்தனர். ஜீவாவின் சொற்பொழிவுகளை கவனமாக கேட்டு அவற்றை ஏற்றுக்கொண்டாலும் அவரது நிலை வேகமாக உயரும். ஜீவா அவர்களிடம் ஒரு புது டெக்னிக்கை சொல்லிக் கொண்டிருந்தான். முற்றிலும் புதிய வழி. இது இந்த முழு கற்பித்தல் முறையை மாற்றக்கூடும். பிறகு நேரத்தை பார்த்தான். மதியம் 12 மணியாகிவிட்டது. மதியம் அவனுக்கு ஃபார்முலா விவாதம் நடக்க இருப்பதால், நான் சொன்னதெல்லாம் இன்னைக்கு ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணுங்க, நாளைக்கு இத பத்தி உங்ககிட்ட பேசுறேன் என ஜீவா சொல்ல, ஓகே மாஸ்டர் என கோரஸாக அனைவரும் கூறினார்கள். பின் ஜீவா புன்னகையுடன் தலையசைத்து வகுப்பில் மாணவர்களுக்கு பை சொல்லி அங்கிருந்து எழுந்து கிளம்பினான். ஃபார்முலா விவாதம் ஸ்டார்ட் ஆகிற நேரம் வந்துருச்சு. சீக்கிரம் அங்க போகணும். காலம் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது. விவாதத்திற்கு அழைத்ததால் அவர்கள் சொன்ன நேரத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் ஜீவாவுக்கு இருந்தது. இதை நினைத்துக் கொண்டே ஜீவா வகுப்பை விட்டு வெளியேறி வேதியர் குழுவை நோக்கிச் செல்ல ஆரம்பித்தான். கெமிஸ்ட் குரூப் கட்டிடத்தை அடைந்தவுடன் சரிகாவை பார்த்தான். அவளும் ஜீவாவை பணிவாக வரவேற்றாள். நேற்று அவள் கண்களிலிருந்த வெறுப்பு இன்று மரியாதையாக மாறிவிட்டது. எதிரில் இருந்தவர் அவளை விட புதியவராக இருந்தாலும் வேதியியலாளர் சீடன். அப்படி இருக்க அவள் அவனை எப்படி கோபப்படுத்த நினைப்பாள்? உங்களுக்காக நியமிக்கப்பட்ட வேதியியலாளர் என்னிடம் இங்கே காத்திருக்கச் சொன்னார். 10 வேதியியலாளர்கள் இங்கு வந்துள்ளனர். நாங்கள் எப்போது வேண்டுமானாலும் விவாதத்தை தொடங்கலாம் என்று கூறினாள் சரிகா. பின் ஏதோ யோசித்துவிட்டு, அப்புறம் நீங்க இன்னைக்கு விவாதம் செய்ய விரும்பலன்னா நீங்க அதை தாராளமா ரத்து செய்யலாம் என கூறினாள் சரிகா. ஜீவா தலையை ஆட்டியபடி மறுத்து, கேன்சல்லாம் செய்ய வேண்டாம், ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க என ஜீவா வேகமாக கூறினான். மருந்துகளை தயாரிப்பதன் மூலம் ஜீவா வேதியியலாளராவதற்கு நீண்ட காலம் ஆகலாம். இன்றைக்கு இந்த ஃபார்முலா விவாதத்தில் வெற்றி பெற்றால் சுலபமாக முடிந்துவிடும். சரிகா ஜீவாவுக்கு கீழ்ப்படிந்து, சரி, அப்புறம் உங்க இஷ்டம், இந்த வழியில வாங்க என்று தலையை ஆட்டி முன்னால் செல்ல ஜீவா சரிகாவின் பின்னால் நடந்தான். இதே கட்டிடத்தில்தான் நேற்று தேர்வு நடந்தது. ஆனால் அவர்கள் இருவரும் சிறிது தூரம் உள்ளே ஒரு பெரிய மண்டபத்திற்குள் சென்றனர். பல 100 அடி அகலத்தில் நடுவில் 10 நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. ஒவ்வொரு நாற்காலியின் பின்னும் ஒரு பெரிய கொப்பரை வைக்கப்பட்டு எல்லா கொப்பரைகளின் கீழும் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. வளிமண்டலம் மிகவும் சூடாகவும் இனிமையாகவும் உணர்ந்தது. ஃபார்முலா விவாதத்தில் கோட்பாட்டின் சரியான தகவல் சரிபார்க்கப்படும். ஒவ்வொரு கோட்பாடும் சரியானதா இல்லையா என்பது ஒரே நேரத்தில் கண்டறியப்படும். அதை கண்டுபிடிப்பதற்காகவே பேன் அங்கேயே வைக்கப்பட்டது. அப்போது பலத்த சத்தம் வர ஜீவா சரிகா இருவரும் திரும்பி பார்த்தனர். ஜீவா, நீ வந்துட்டியா? உனக்கு இன்னும் கூட டைம் இருக்கு. வாபஸ் வாங்குறதுனா வாங்கிட்டு போயிடு. அதுக்காக நீ எதுவும் கவலைப்படாத. உனக்கு திறமை இருக்கு. உன்னை என் சிஷ்யனா சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 6 மாசத்துல நீ சிறந்து விளங்குற மாதிரி நான் பாத்துக்கிறேன். நான் உண்மையான வேதியியலாளர், என்ன நம்பு
என சொல்லிக்கொண்டு கதவை திறந்து முன்னால் நடந்து வந்தார் மாஸ்டர் நவீன். நவீன் குரலில் ஜீவாவின் மீதான அக்கறையும் மேலும் அவன் திறமையால் பிரபலமாக வேண்டும் என்ற ஆசையும் இருந்தது. ஃபார்முலா விவாதத்தில் இந்த பையனால் தேர்ச்சி பெற முடியாது என்று அவர் இன்னமும் நினைத்தார். ஜீவா புன்னகைத்தபடி தலையசைத்து, உங்க ஆஃபருக்கு ரொம்ப நன்றி சார். ஆனா 6 மாசம் ரொம்ப அதிகமா இருக்கே சார். நம்ம கேம்குள்ளேயே போயிடலாம் என ஜீவா தலையாட்டிக் கொண்டு இயல்பாக கூறினான். நவீன் உதட்டை பிதுக்கி முழித்துக் கொண்டு, இவன் கொஞ்சம் திறமையாயிருக்கான்னு பார்த்தா, ஆனா நக்கலும் அதிகமாத்தான் இருக்கும் போல. அவன் வருஷ கணக்குல தவம் கிடக்கிறான். துரைக்கு 6 மாசம் அதிகமா என கடுப்பாக முனகிக் கொண்டு, அது சரி என நவீன் கடுப்பாக தலையாட்டினார். இவனுக்கு யாராலும் விளக்க முடியாது என்பதை அவர் புரிந்து கொண்டார். அவரை பொறுத்தவரை ஜீவா இன்னும் இளமையாக இருந்தான். அதனால்தான் வரவிருக்கும் கஷ்டங்களை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை என நினைத்தார் நவீன். ஆனால் அவரது அதீத நம்பிக்கை இந்த நேரத்தில் நவீனை ஆச்சரியப்படுத்தாமல் இல்லை. இந்த நம்பிக்கையை வைத்து என்ன செய்ய போகிறான் என பார்க்க நவீனுடன் சேர்த்து சரிகாவும் ஆர்வமாக இருந்தாள். எபிசோட் 79. ஜீவா கெமிஸ்ட் குரூப் தேர்வு அறையில் நவீனுடன் பேசி முடித்த பின் எந்த தயக்கமும் இல்லாமல் தீர்க்கமாக ஃபார்முலா விவாதத்திற்கு தயார் என சொல்வதை பார்த்த மாஸ்டர் நவீன் தலையசைத்துவிட்டு, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் ஓ இஷ்டம் என ஜீவாவை பார்த்து சொல்லிவிட்டு திரும்பி நின்று, மாஸ்டர்ஸ், நீங்க எல்லாரும் உள்ள வாங்க, கேண்டிடேட் வந்தாச்சு என சத்தமாக கூறினார். பின் சில நொடிகளில் 40-50 வயதுடைய பெரிய வேதியியலாளர்கள் உள்ளே வந்தனர். அவர்களில் இளைய வேதியியலாளருக்கு 40 வயது இருக்கும். அதில் நவீனின் தம்பி துருவனும் ஒருவனாக இருந்தான். சிலர் வயதானவர்கள் கூட அந்த குழுவில் இருந்தனர். அவர்கள் அனைவரும் ஒரே கோட் அணிந்திருந்தனர். அது வேதியியலாளர்களுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. துருவன் பாக்கெட்டில் ஒரு குறியீடு இருந்தது. ஒரு நட்சத்திரமும் தெளிவாக தெரிந்தது. அவன் ஒரு நட்சத்திர வேதியியலாளர். வழக்கமாக யாராவது 1 ஸ்டார் கெமிஸ்டாக தேர்வு எழுதினால் 2 ஸ்டார் கெமிஸ்ட் ஒருவரை அங்கு வரவழைத்து அவரை மேற்பார்வையிடுவார்கள். ஆனால் மருந்து தயாரித்து வேதியியலாளர் ஆவதை விட்டுவிட்டு ஜீவா நேராக ஷார்ட்கட் வழியான ஃபார்முலா விவாதத்தை தேர்வு செய்திருந்தான். அதனால்தான் இந்த தேர்வுக்கு ஒரு நட்சத்திர வேதியியலாளர் மட்டுமே வரவழைக்கப்பட்டார். ஆனால் இன்னும் இந்த பரீட்சை முழுவதுமாக நவீனின் உதவியுடன் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. பின்னர் தலைமையகம் அதை பார்த்து அங்கீகரிக்கும். அந்த பதிவும் கூட காட்டப்பட்டது. சில பெரிய வேதியியலாளர்களும் கூட மற்ற பெரிய வேதியியலாளர்கள் யாராவது குறிப்பிட்ட நபருக்கு உதவினார்களா அல்லது அவரிடம் எளிதான கேள்விகளை கேட்டிருக்கிறார்களா என்பதை சரிபார்க்க முடியும். வேதியியலாளர் குழு இந்த விவாதத்தில் எந்த தேர்வாளரும் எளிதான கேள்விகளை கேட்க துணியவில்லை. எந்த வேதியியல் நிபுணரும் ஜீவாவுக்கு உதவவும் நினைக்கவில்லை. ஏனென்றால் ஜீவா இங்கு யாருக்கும் வேண்டியவனாகவோ தெரிந்தவனாகவோ இருக்கவில்லை. அதுவும் இல்லாமல் எந்த பின்புலமும் ஜீவாவுக்கு இருக்கவில்லை என்பதால் இந்த தேர்வு மிக நெருக்கடியாக இருக்க வேண்டும் என 10 பெரிய வேதியியலாளர்களும் நினைத்தனர். மேலும் அவர்களுக்கு ஜீவாவின் மாய லைப்ரரி பற்றி தெரியாது என்பதால் ஜீவாவை ஒரு புழுவைப் போல் பார்த்தனர். 10 பேரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நாற்காலியில் அமர்ந்தனர். மதிப்பிற்குரிய குழு தலைவரே, யார் இன்று ஃபார்முலா விவாதத்திற்கு நாமினேட் செய்யப்பட்ட நபர் என ஒரு வயது முதிர்ந்த வேதியியலாளர் இருமிக்கொண்டே கேட்டார். எல்லாருக்கும் வணக்கம். இதோ இவர்தான் இன்று நாமினேட் செய்யப்பட்டவர் என ஜீவாவை கைகாட்டி குழு தலைவர் நவீன் அறிமுகம் செய்ய எதிரில் இருந்த 10 பெரிய வேதியியலாளரின் கண்களும் விரிந்தது. அதில் துருவன் மட்டும் அமைதியாக எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருந்தான். ஏனென்றால் துருவனுக்கு ஜீவாவை பற்றி ஏற்கனவே தெரியும். தன் அண்ணன் நவீனுடன் சேர்ந்து அதிர்ச்சியாகி இப்போது அமைதியாக இருந்தான். ஆனால் மற்றவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியும் குழப்பமும் இருந்தது. இவர் பார்க்க ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்காரே, நீங்க நிஜமாத்தான் சொல்றீங்களா இல்ல தேவையில்லாம எங்க டைமை வேஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா என கோபமாக கேட்டார் முன்னால் இருந்த வயதான பெரிய வேதியியலாளர். இங்கு மருந்து தயாரிப்பது மது தயாரிப்பது போல் இருந்தது. பழமையானது, தரத்திலும் சிறப்பாக இருந்தது. வயது அவ்வளவு முக்கியமில்லை. ஆனால் ஒரு மருந்து தயாரிப்பாளர் எத்தனை வருடங்கள் செலவழிக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களின் திறமைகள் சிறப்பாக இருக்கும்.
அதனால்தான் குறுகிய காலத்தில் மருந்து தயாரிக்க கற்றுக்கொண்டவர்களால் அந்த அளவுக்கு நல்ல மருந்து தயாரிக்க முடியவில்லை. இவ்வளவு சின்ன வயதுடைய ஒருவனால் எப்படி விவாதம் செய்ய முடியும்? பிறந்தவுடனே வேதியியலை படிக்க ஆரம்பித்திருந்தால் கூட இவனால் விவாதம் செய்ய முடியாது என அனைவரும் நம்பினார்கள். அனைவரின் கண்களிலும் அவநம்பிக்கை மட்டுமே நிரம்பியிருந்தது. நவீன் அனைவருக்கும் விளக்கினார். ஜீவா பார்க்க இளமையாக இருக்கலாம், ஆனால் அவருக்கு மூலிகைகள் பற்றிய நல்ல மற்றும் ஆழமான அறிவு இருக்கிறது. இவர்தான் கெமிஸ்ட் டெஸ்டில் அதிக மதிப்பெண் எடுத்து அசிஸ்டன்ட் கெமிஸ்ட் ஆனவர் என நவீன் சொல்லிக் கொண்டிருக்க, அதெல்லாம் விடுங்க, அதை விட இது பல மடங்கு கஷ்டம். இந்த மாதிரி சின்ன பசங்க எல்லாம் இதை ஹேண்டில் பண்றது முடியாத விஷயம். குறைஞ்சது 40 வயசு வரைக்கும் கெமிஸ்ட் படிச்சவங்க தான் இங்க வந்து நடக்கிறத புரிஞ்சுக்கவாவது முடியும். இதெல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும். அப்புறம் ஏன் எங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க? மருந்து தயாரிக்கிறது என்ன சும்மா புக்ல ஏதாவது படிச்சுட்டு கண்டதையும் வளர்ற விஷயமா நினைச்சிட்டீங்களா? இதுக்கு ஒரு தனி திறமை வேணும். ஏதோ ஒரு டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டா வேதியியலாளர் ஆகலான்னு யார் சொன்னது இந்த பையன்கிட்ட என பெரிய வேதியியலாளர்கள் சத்தமாக பேச ஆரம்பித்தனர். இதை பார்த்து கொண்டிருந்த ஜீவாவுக்கு ஆச்சரியமாகவும் குழப்பமாகவும் இருந்தது. அவர்கள் அனைவரும் நவீனின் தவறுதான் இது என்பது போல் மாறி மாறி பேசினர். ஏனென்றால் இதுபோல் குறுக்கு வழியில் ஒருவன் வேதியியலாளர் ஆக வேண்டும் என்றால் குறைந்தது அவருக்கு அந்த தகுதி இருக்க வேண்டும். கெமிஸ்ட் அசிஸ்டன்ட் டெஸ்டில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்ததை வைத்து மட்டும் ஒருவனை எப்படி இவ்வளவு பெரிய தேர்விற்கு அனுமதிக்க முடியும் என அனைவரும் நினைத்தனர். எல்லாரும் பேசுறத பார்த்தா விவாதம் தொடங்காமையே கேன்சல் பண்ணிடுவாங்க போல. நாம என்ன பார்க்க அவ்வளோ சின்ன பையன் மாதிரியா இருக்கோம் என நினைத்து ஜீவா தன் 2 கையையும் தூக்கி பார்த்தான். பல புள்ளிகள் திறந்து ஜீவாவின் தோள்கள் பளபளப்பாக மாறி பார்க்க 20 வயது இளைஞன் போல்தான் அவன் தோற்றம் இருந்தது. ஆமா, பார்க்க சின்ன பையன் மாதிரி தான் இருக்கேன் போல. இன்னைக்கு விவாதம் கேன்சல் ஆனா நாம எப்படி கெமிஸ்ட் ஆகிறது? எப்படி அந்த அட்வான்ஸ் லைப்ரரிக்குள்ள போறது? எல்லாம் கெட்டு போயிடும் போலவே என முனகிக் கொண்டு வேகமாக தன் குரலை உயர்த்தி பேச ஆரம்பித்தான் ஜீவா. ஹலோ ஹலோ, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன் கூட விவாதம் பண்ண சொன்னா நீங்க உங்களுக்குள்ள விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. இப்போ உங்க பிரச்சனை என்ன? ஃபார்முலா விவாதத்துல கலந்துக்க ஏதாச்சும் ஏஜ் லிமிட் இருக்கா? அப்படி இருந்தா நீங்க பேசுறது ஓகே. அப்படி ஏதும் இல்லைன்னா விவாதம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் யூஸ்லெஸ்ஸா இருக்க மாட்டேன். ஸ்டார்ட் பண்ணுங்க என பரபரப்பாக கூறினான் ஜீவா. அனைத்து வேதியர்களும் ஜீவாவை முறைத்தனர். கோபம் அனைவரின் முகத்திலும் தெளிவாக தெரிந்தது. மேலும் ஜீவாவை தங்கள் வார்த்தைகளால் துண்டு துண்டாக வெட்ட வேண்டும் என்று தோன்றியது. ஃபார்முலா விவாதத்தை அழைப்பது என்பது 10 வேதியியலாளர்களின் அறிவுக்கு ஒருவன் சவால் விடுவது போல. இங்கு வந்த வேதியியலாளர்கள் அனைவரும் நாட்டில் பிரபலமானவர்கள். மேலும் ஒவ்வொருவரும் உயர் பதவியில் இருந்தவர்கள். ஒரு முதுகலை ஆசிரியரிடமோ அல்லது மேல் அதிகாரியோ தோற்கடிக்கப்பட்டாலோ கொஞ்சம் கௌரவமாக இருக்கும். ஆனால் ஒரு சாதாரண இளம் வயது பையனுடன் விவாதம் செய்து ஒருவேளை அவனிடம் தோற்றால் அவர்கள் முகத்தை எங்கே வைத்துக் கொள்வார்கள்? அதனால் ஜீவாவின் தோற்றத்தை பார்த்ததிலிருந்து அவனிடம் மோசமாக அனைவரும் நடந்து கொண்டார்கள். ஜீவாவை கிட்டத்தட்ட பயமுறுத்தினார்கள். அதனால் ஜீவாவால் எந்த விதத்திலும் இதை கடந்து செல்ல முடியவில்லை. இது அவனது தன்னம்பிக்கையை குலைக்கும் முயற்சி என்பதால் ஜீவா தயங்காமல் தன் மனதில் பட்டதை பேசினான். ஜீவா அவனது முந்தைய ஜென்மத்திலும் ஒரு லைப்ரரியனாக இருந்ததால் பலர் அவனை கிண்டல் செய்தனர். ஆனால் இன்னும் மனச்சோர்வடையாமல் ஜீவா ஒவ்வொரு புதிய நாளையும் முழுமையாக வாழ முயன்றான். மாய லைப்ரரி ஜீவா நினைத்த அனைத்தையும் நிறைவேற்ற துணையாக இருந்தது. ஃபார்முலா விவாதம் இன்னும் தொடங்கவில்லை. அது தொடங்க எந்த அறிகுறியும் இல்லாதது போல் அந்த இடமே பரபரப்பாக இருந்தது. பிரச்சனை தீவிரமாவதை உணர்ந்த மாஸ்டர் நவீன் குறுக்கிட்டு, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்படி மாறி மாறி பேசுறதுனால எதுவும் ஆக போறதில்ல. இங்க ஒருத்தரோட திறமை தான் பேசணும். வயசு, அனுபவம் எல்லாம் வெறும் நம்பர்ஸ் தான் என சத்தமாக கூறி அனைவரையும் அமைதிப்படுத்தினார். நாம எல்லாம் இங்க விவாதத்துக்கு வந்திருக்கோம். வீண் விவாதம் செய்ய வரல. நேரத்தை வேஸ்ட் பண்ணாம விவாதத்தை ஆரம்பிப்போம் என மாஸ்டர் நவீன் சொல்லிவிட்டு அனைவரையும் பார்த்து நின்று, முதல்ல இந்த ஃபார்முலா விவாதத்தின் விதியை எல்லாருக்கும் சொல்றேன் என நவீன் சொல்லியதும் கூட்டம் மீண்டும் ஒருவரை ஒருவர் திட்டத் தொடங்கும் என்று பயந்து உடனடியாக பேச ஆரம்பித்தார். ஃபார்முலா விவாதம் உண்மையான விவாதம் இல்லை. மாறாக 10 வேதியியலாளர்கள்
ஒரு போட்டியாளரிடம் கேள்விகளை கேட்பார்கள். அதன் பதில்களுக்கு போட்டியாளர் அந்த இடத்திலேயே பதிலளிக்க வேண்டும். அவர் அந்த கேள்விக்கும் பதிலளிக்க முடியாவிட்டால் அல்லது தவறான பதில் அளித்தால் அவர் தோல்வியடைவார். இருவருக்கும் சரியான விடை தெரியாவிட்டால் ஒரே நேரத்தில் சோதனை செய்து சரியான விடையை சரிபார்க்கலாம். எந்த முறை சிறந்த தரமான மருந்தை தயாரிக்கிறதோ அதுவே வெற்றி பெறும். ஜீவா உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருக்க நவீன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த கேள்விகள் கேட்கப்பட்டாலும் 1 நட்சத்திர அளவில் மட்டுமே இருக்க வேண்டும். எக்ஸாமினர் யாருடைய பதில் ரகசியமோ மற்றவர்களுக்கு தெரியாதோ அந்த கேள்விகளை கேட்க முடியாது. இதை சொல்லிவிட்டு நவீன் சுற்றும் முற்றும் பார்த்து, யாராவது ஏதாவது கேட்க விரும்புகிறீர்களா என பார்த்தார். விதிகள் எளிமையாகவும் விவாத முறை தெளிவாகவும் இருந்தது. அதனால்தான் அனைவரும் அதிர்ந்தனர். அவர்களின் தலைகள் கனமானது போல் உணர்ந்தனர். கேட்கப்படும் கேள்விகளுக்கும் ஒரு எல்லை இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த போட்டி ஜீவாவுக்கு சாதகமாக முடியுமோ என அனைவரும் நினைத்தனர். இருந்தாலும் அவை அடக்கம் கருதி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தனர். சரி, யாரும் எதுவும் கேட்காததால் விவாதத்தின் தொடக்கத்தை சொல்ல நவீன் முன்னால் வந்து நின்றார். ஜீவா எழுந்து நின்று, 1 நிமிஷம் என்று கையை உயர்த்தினான். என்னாச்சு? உனக்கு பயமா இருக்கா? இப்ப ரொம்ப லேட். நீ ஆமா, இப்ப நீ பின்வாங்க முடியாது. ஒன்று ஃபார்முலா விவாதம் நடக்கும் அல்லது தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஜீவா எழுந்திருப்பதைக் கண்ட அனைத்து வேதியியலாளர்களும் அவன் போட்டியிலிருந்து வெளியேற விரும்புவதாக நினைத்து பேச ஆரம்பித்தனர். எனவே அவர்கள் ஜீவாவுக்கு கடைசி எச்சரிக்கை கொடுத்தனர். பின்வாங்கிறதா? உங்கள மாதிரி வேதியர்களுக்கு பயந்து நான் பின்வாங்குற மாதிரி இருந்தா இங்க வந்திருக்கவே மாட்டேனே. வேணும்னா நீங்க பின்வாங்கி தோல்வியை ஒத்துக்கங்க. வந்ததுல இருந்து நீங்க தான் இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜீவா தலையை உயர்த்தி சொன்னான். என்ன சொன்ன என்று ஒரு வேதியியலாளர் கோபமாக கத்தினார். இப்படி பேசினால் கண்டிப்பாக எல்லோரும் கோபப்படுவார்கள் என்று ஜீவாவுக்கு தெரியும். அவன் நினைத்தது போலவே நடந்தது. எல்லோரும் ஒவ்வொருவராக அவனை பார்த்து கத்த ஆரம்பித்தார்கள். அனைவரும் அவனை கொல்ல வேண்டும் என்பது போல ஜீவாவையே பார்த்து கொண்டிருந்தனர். ஒருவனை பார்வையாலேயே கொன்றுவிட முடியுமானால் ஜீவாவை அவர்களின் பார்வை கண்டிப்பாக கொன்றிருக்கும். ஜீவா மெல்ல சிரித்துக்கொண்டு, மன்னிக்கவும், உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நான் சொல்லல. என்ன தோக்கடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு தான் சொல்றேன் என ஜீவா சொன்னதும் மேலும் எதிரில் இருந்த வேதியியலாளர்கள் முகம் சிவந்தது. நீ இப்ப என்ன சொல்ல வர? எங்க கூட மோதி பார்க்க ஆசைப்படுறியா? என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி பேசுற? உனக்கு எங்க இருந்து வந்துச்சு இந்த தைரியம்? இந்த மாதிரி பேசுறவன் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாங்க. நீ எல்லாம் ஒரு தூசு மாதிரி. இடம் தெரியாம வந்துட்ட தம்பி. ஆனா இனி நீயே நினைச்சாலும் இந்த போட்டியிலிருந்து உன்னை போக விட மாட்டோம். ஜீவாவை விட அவர்கள் சிறந்தவர் என்பதை நிரூபிக்க ஆக்ரோஷமாக பேசத் தொடங்கினர். ஜீவா நினைத்தது போல் அவர்களே ஜீவாவை வலுக்கட்டாயமாக போட்டிக்கு அழைத்தனர். அவர்கள் முகத்தில் கோபம் நிரம்பி வழிவதை பார்த்த ஜீவாவுக்கு புரிந்தது, தான் இப்போது எல்லோருக்கும் எதிரியாகிவிட்டான் என்று. ஜீவாவும் இதைத்தான் செய்ய விரும்பினான். அவன் புன்னகையுடன் தலை அசைத்துவிட்டு ஹாலின் நடுவில் நின்றிருந்த குழு தலைவராக நியமிக்கப்பட்ட நவீனை பார்த்து, குரூப் லீடர், அவங்களுக்கெல்லாம் ஏதோ நான் சின்ன பையனா இருக்கிறது தான் பிரச்சனை போல. அவங்க யார்கிட்டையும் விவாதத்துக்கு வர இன்ட்ரெஸ்ட் இல்ல. இந்த போட்டியை இப்படி நடத்தினா கண்டிப்பா சரியா வராது. நீங்க கொஞ்சம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அவங்க எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்க அலோ பண்ணுங்க என்று ஜீவா சொல்ல, நவீன் ஆச்சரியத்துடன், என்னது, லெவலை அதிகப்படுத்தட்டுமா என்றார் சத்தமாக. ஃபார்முலா விவாதங்கள் சமமாக கடினமாக இருந்தது. மேலும் அதன் அளவை அதிகரிக்கச் சொல்கிறான் என ஒன்றும் புரியாமல் குழம்பினார் நவீன். ஆமா சார், ஃபார்முலா தானே, விடுங்க பாத்துக்கலாம். போட்டிக்கு நான் முழு சம்மதம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம இந்த போட்டிய ஆரம்பிங்க. அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் என்கிட்ட பதில் இருக்கு என ஜீவா மீண்டும் உறுதியாக கூறினான். ஜீவா சொல்லியதை பார்த்த அனைவர் முகமும் இருள் அடைந்தது போல் ஆனது. ஜீவா பெரிய தலைவலியாக இருப்பான் என அவர்கள் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. சார், இப்ப என்ன, இந்த போட்டியில என்ன ரூல்ஸ்னு சொல்ல போறீங்க? அப்படிதானே? எனக்கே தெரியும். இங்க இருக்கிற வேதியியலாளர்கள் ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மருந்தை தயார் பண்ணுவாங்க. அந்த ஃபார்முலா மெத்தட், அதுல இருக்கிற பிரச்சனையை நான் கண்டுபிடிச்சு சொல்லணும். நான் பதில் சரியா சொல்லிட்டா கெமிஸ்ட் ஆயிடலாம். ஆனா ஒருவேளை தோத்துட்டாலோ, தப்பான பதில சொன்னாலோ, இல்ல பதில் சொல்லாம விட்டாலோ நான் அவுட் என்றான் ஜீவா. எங்க தவற சுட்டி காட்ட போறியா?
என ஒரு வேதியியலாளர் சொல்ல, இன்னொருவர் கோபமாக, ஏன் இப்படி டிராமா பண்ற? நாங்க வேதியியலாளர்கள், எங்ககிட்ட எண்ணற்ற மருந்து தயாரிக்கிற முறை இருக்கு. எங்களோட தவறுகளை சுட்டி காட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இதுல தோத்து போனா என்ன தண்டனைன்னு தெரியுமா என்றார் எதிரில் இருந்த ஒரு வேதியியலாளர். ஜீவா பேசியதை கேட்டதும் எதிரில் இருந்த வேதியியலாளர் வேகமாக எதிர்வினையாற்றினார். இவனுக்கு ரொம்ப திமிர்தான். இவையெல்லாம் நம்ம தப்ப கண்டுபிடிக்க முடியுமா என்ன? இவன் வாழ்க்கையில ஏதாவது ஒரே ஒரு மருந்து செஞ்சிருக்கானா? நம்ம மாதிரி பெரிய வேதியியலாளரின் மருந்துல யார் தவறு கண்டுபிடிப்பார்கள்? அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா என வேதியியலாளர்கள் கூட்டத்தில் சலசலப்பு வந்தது. பக்கத்தில் நின்றிருந்த நவீனும் சரிகாவும் அதையே நினைத்துக் கொண்டிருந்தனர். ஒருவர் ஃபார்முலா விவாதத்தில் எவ்வளவு கடினமான கேள்வியாக இருந்தாலும் தன்னால் முயன்றவரை யோசித்து பதில் சொல்ல முடியும். முடிந்தவரை அந்த கேள்வியை புரிந்து கொள்ளவாவது முடியும். ஆனால் மருந்து தயாரிக்கும் முறை என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. மருந்து தயாரிப்பது என்பது ஒருவரின் கையெழுத்து போல. ஒரு மருந்திற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு தயாரிக்கும் முறை இருக்கும். ஒரே மருந்து பல ஆயிரம் விதத்தில் தயாரிக்கப்படுவதால் அதை புரிந்து கொள்வது சாத்தியமில்லாத ஒன்று என்பதால் அனைவருக்கும் அதிர்ச்சி வராமல் இல்லை. எபிசோட் 80. ஜீவா, எந்த மருந்தின் செயல்முறையை வேண்டுமானாலும் கேளுங்கள், உங்களுக்கு எந்த வரைமுறையும் இல்லை, நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னதும் அவர்கள் யாராலும் அதை நம்ப முடியாமல் பார்த்தனர். ஒரு மருந்துக்கு பல முறைகள் இருப்பதால் அந்த வித்தியாசமான முறை பார்வையாளரால் கவனிக்கப்படாவிட்டால் எந்த முறை பயன்படுத்தப்பட்டது என்பதை யாராலும் அறிய முடியாது. மேலும் ஒவ்வொரு முறையும் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த முறையை கச்சிதமாக மாற்றி எண்ணற்றோர் அதில் சிறிய மாற்றங்களை செய்திருந்தனர். முறை சரியானதாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த வேதியியலாளர்கள் அந்த முறைகளை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தினர் மற்றும் அவர்கள் தவறு செய்யும் வாய்ப்புகள் மிக குறைவு. ஒரு 3 ஸ்டார் லெவல் கெமிஸ்ட் இங்குள்ள தவறுகளை சுட்டிக்காட்ட முற்பட்டாலும் அவருக்கும் அது கஷ்டம்தான். இது லெவலை அதிகரிப்பதற்கான ஆலோசனை அல்ல, தலைகீழாக இருந்து லெவலை தொடங்குவது போல் இருந்தது. இவனுக்கு என்ன ஆச்சு? அவங்களே குறிப்பிட்ட கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லி ஆப்ஷன் கொடுக்கும்போது இவனே வாண்டடா கஷ்டமா கேட்க சொல்றான். நிறைய படிச்சு ஒருவேளை பைத்தியம் ஆயிட்டானா என நினைத்துக் கொண்டு சரிகா ஜீவாவை குழப்பமாக பார்த்து கொண்டிருந்தாள். நேற்று வரை ஜீவாவுக்கு வேதியியலாளர் குழுவில் ஒரு நூலகம் இருந்தது கூட தெரியாது. தேர்வுக்கு எந்த புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்று கூட தெரியாது. பிறகு எப்படி திடீரென்று இன்று இவ்வளவு நம்பிக்கை இவனுக்கு? ஏதோ பல நூற்றாண்டுகளாக மருந்து தயாரித்து சலித்து விட்டது போல் பேசிக் கொண்டிருந்த ஜீவாவின் நேர் எதிரான இந்த மாற்றத்தை சரிகா கண்ணால் பார்க்காமல் இருந்திருந்தால் நேற்று வந்த ஜீவாதான் இங்கு இப்படி பேசிக் கொண்டிருக்கிறான் என்று அவள் நம்பியிருக்க மாட்டாள். ஒரு மனிதனின் திறன் மாறும் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான் என்றாலும், ஆனால் இவ்வளவு பெரிய மாற்றம் ஒரே நாளில் ஏற்படுவது சாத்தியமில்லை என்றுதான் சரிகா நினைத்தாள். மேலும் எதிரில் இருந்தவர்கள் ஜீவா ஏதோ சீன் போடுகிறானோ என்பது போல் சந்தேகமாக பார்த்தனர். எல்லோரும் அவனை முறைப்பதை பார்த்த ஜீவா சிரித்துக்கொண்டே, எல்லாரும் ஏன் ரொம்ப கோபமா பாக்குறீங்க? என்கிட்ட தோத்துருவேன்னு உங்களுக்கு பயமா இருக்கா? இந்த சின்ன பையனை பார்த்தா இவ்வளோ பெரிய ஆளுக பயப்படுறீங்க என்றான் ஜீவா. ஜீவா ஏற்கனவே இதை பற்றி யோசித்திருந்தான். மேலும் இந்த விவாதத்தை கடந்து செல்ல ஒரு வழியையும் கண்டுபிடித்தான். ஜீவா நூலகத்தில் உள்ள அனைத்து புத்தகங்களையும் பார்த்தான் என்பது உண்மைதான். இருந்தாலும் இந்த விவாதம் கடினமாக இருக்கலாம். அதையும் கோட்பாட்டின் அடிப்படையில் மட்டும் கடந்து செல்வது மிகவும் கடினமாக இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வேதியியலாளர்களும் எங்கிருந்தோ வந்து தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கியவர்கள். அவர்களின் அறிவு அந்த புத்தகங்களை விட அதிகமாக இருக்க வேண்டும் என ஜீவா நினைத்தான். அந்த புத்தகங்களில் இல்லாத கேள்விகளை கேட்டால் ஜீவா என்ன செய்வான்? அப்படி ஒரு கேள்வியை எதிர்கொண்டால் ஜீவா பதில் சொல்ல முடியாமல் போகலாம். நிச்சயம் தோல்வி உறுதி. இப்படி ஏதாவது நடக்கும் என்று எதிர்பார்த்த ஜீவா இந்த பிரச்சனையை சமாளிக்க ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஜீவா உணர்ந்ததால் இப்போது அவன் தந்திரம் வெற்றிகரமாக அரங்கேறியது. பொதுவாக மற்றவர்களுக்கு மருந்தை பார்த்து முறை மற்றும் அதன் தவறுகளை சொல்வது மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் மாய நூலகத்தை வைத்திருந்த ஜீவாவுக்கு அது மிகவும் எளிதாக இருந்தது. மற்றவர்கள் எந்த வேலையை செய்ய பயிற்சி எடுக்கிறார்களோ அதே வேலையை ஜீவா ஒரு புத்தகத்தை படித்து செய்ய முடியும்.
ஜீவாவுக்கு முன்னால் ஒரு வேதியியலாளர் மருந்து தயாரித்துக் கொண்டிருந்தால் போதும். அந்த மருந்து தயாரிப்பவர் யாராக இருந்தாலும் சரி, அந்த வேதியியலாளர் ஏதாவது செய்த அடுத்த நொடி நூலகம் அதை ஒரு புத்தகமாக உருவாக்கும். ஜீவா அந்த புத்தகத்தை படித்துவிட்டு அனைவருக்கும் அதை அப்படியே சொல்லுவான். அதனால்தான் ஜீவா அவர்கள் அனைவரையும் வேண்டுமென்றே கோபப்படுத்தினான். அதனால் அவை அனைத்தும் தேர்வின் கடினத்தை அதிகரிக்கச் செய்யும் என்பதால் ஜீவா எப்படி இவ்வளவு நம்பிக்கையாக சொல்கிறான் என்ற குழப்பம்தான் இன்னும் அவர்களை சம்மதிக்க வைக்க முடியாமல் தடுத்தது. அதனால் ஜீவா விடாமல் அவர்களை எரிச்சல் ஊட்டினான். அவர்கள் வழிக்கு வந்துவிட்டால் அவர்களை தோற்கடிப்பது ஜீவாவுக்கு மிக எளிதாக இருக்கும். ஜீவா இன்னமும் விட்டுக் கொடுக்காமல் ஏளனமாக சிரித்தான். நீயே உன் சாவுக்கு மணி அடிச்சிட்ட, உன்னை யாராலேயே இனி காப்பாத்த முடியாது. நல்லா சிரி, கொஞ்ச நேரத்துல ஐயோ அம்மா விட்டுருங்கன்னு கதறி அழப்போற. ஜீவாவின் ஏளன சிரிப்பை பார்த்து அவன் எதிர்பார்த்தது போலவே வேதியியலாளர்கள் கொந்தளித்தனர். இனியும் ஜீவாவை விடக்கூடாது என மொத்த வேதியியலாளர்களும் திரண்டு முடிவெடுத்து பார்முலா விவாதத்தை தொடங்க முடிவு செய்து உற்சாகமாக சிரிக்க ஆரம்பித்தனர். அவர்கள் அனைவரும் இப்போது தங்கள் கௌரவத்தை பற்றி கவலைப்படவில்லை என்றால் அவர்கள் ஜீவாவின் தலையை வெட்டியிருப்பார்கள். அந்த அளவுக்கு ஜீவா மீது அவர்களுக்கு கோபம் இருந்தது. ஜீவா எந்த முயற்சியும் இல்லாமல் தன் விருப்பப்படி அனைத்தையும் அமைத்துக் கொண்டான். ஜீவா சிரித்தபடி, அப்புறம் என்ன, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஓகே சொல்லிட்டீங்க, விவாதத்தை லேட் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணுங்க என ஜீவா தலையசைத்து கூறினான். பின் நவீனை பார்த்து, குரூப் லீடர் நவீன் சார், நாம ஆரம்பிக்கலாமா என ஜீவா கேட்க, ஷூர் என சொல்லி தலையசைத்தார் நவீன். ஒரு சாதாரண விவாதம் இவ்வளவு பெரிய சண்டைக்கு வழிவகுக்கும் என்று நவீன் நினைக்கவில்லை. இந்த சூழலை கையாள்வது தன் கட்டுப்பாட்டில் இல்லை என்று அவர் உணர்ந்தார். அதனால் இப்போது அனுமதி கொடுப்பதை தவிர நவீனுக்கு வேறு வழி இல்லை. ஜீவா வேதியியலாளர்களை பார்த்து, சரி, உங்கள யாரு முதல்ல ஸ்டார்ட் பண்ண போறீங்க? கவலைப்படாதீங்க, யாரா இருந்தாலும் சரியான ஆலோசனைய சொல்லுவேன், தைரியமா கேளுங்க என்று கையை இடுப்பில் வைத்துக் கொண்டு கூறினான். இதை கேட்டதும் அனைவரின் முகமும் கோபத்தில் சிவந்தது. ஒரு வேதியியலாளர் கோபத்துடன் எழுந்து நின்றார். இனி என்னால இவன் பில்டப்ப தாங்க முடியாது, விட்டா ஓவரா பேசிட்டு போயிட்டே இருப்பான், நான் ஸ்டார்ட் பண்றேன் என சத்தமாக சொல்லிக்கொண்டு எழுந்தார். அவர் பார்க்க 40-45 வயதுடையவர் போல் இருந்தார். அவர் முகம் கோபத்தால் சிவந்து கண்கள் 2 சிவப்பு பல்பு போல மின்னியது. அதை பார்க்கும் போதே இந்த மனிதருக்கு கொலை வெறி கோபம் வந்தது தெளிவாக தெரிந்தது. நான் கெமிஸ்ட் சுரேஷ் என சொல்லி முதலில் தன்னை அறிமுகப்படுத்தினார். சுரேஷ் குறுகிய மனப்பான்மை கொண்டவராக இருக்கலாம், ஆனால் அவர் ஒரு உண்மையான 1 நட்சத்திர வேதியியலாளர். அவரால் டசன் கணக்கான மருந்துகளை தயாரிக்க முடியும். அவரை குறைத்து மதிப்பிட முடியாது. சுரேஷால் அவருடைய சீடர்கள் சிலர் மிகவும் பிரபலமாகி விட்டார்கள். மேலும் அவர்களுக்கு பல வகை மருந்துகளை தயாரிக்க தெரியும். வேதியியலாளர் சுரேஷ் மிகவும் திறமையானவராக இல்லாவிட்டாலும் அவருக்கு நல்ல திறமை இருந்தது. இந்த திமிர் பிடித்த பொடி பையனுக்கு பாடம் புகட்ட சுரேஷ் மட்டும் போதும் என அனைவரும் நினைத்தனர். சுரேஷ், சீக்கிரம் அவனை ஓட விடு, ரொம்ப பேசிட்டான், நீ கொடுக்கிற அடியில அவன் இங்க திரும்பி வரவே கூடாது என சில வேதியியலாளர்கள் அருகில் நின்று கூறினர். இப்ப நான் மருந்து தயாரிக்கிறேன், அந்த முறையோட பெயரும் அதோட தவறையும் ஒருவேளை உன்னால சொல்ல முடியலனா கொடுக்க போற தண்டனைக்கு ரெடியா இரு. சொல்லிக்கொண்டே சுரேஷ் அருகில் சென்று பக்கத்தில் இருந்த ராக்கில் இருந்து சில மூலிகைகளை எடுத்தான். பிறகு தன் சுய நினைவுடன் சட்டியின் அடியில் எரியும் தீயை இன்னும் அதிகமாக்கினான். கொப்பரையின் வாய் வரை தீப்புழம்புகள் வந்து கொண்டிருந்தன. அதற்குள் இருந்து மணி அடிப்பது போல ஒரு சத்தம் வந்து கொண்டிருந்தது. அந்த மூலிகை குச்சிகள் ஒவ்வொன்றாக சட்டியில் போடப்பட்டன. மேலும் எரிந்ததால் மருந்தின் வாசனை காற்றில் பரவ ஆரம்பித்தது. ஓ, இப்படிதான் மருந்து தயாரிக்கிறாங்களா என நினைத்து ஜீவா ஆச்சரியமாக பார்த்தான். ஜீவா அடிப்படை நூலகத்தில் மருந்து தயாரிப்பது பற்றி நிறைய படித்திருந்தான். ஆனால் இப்போது அவன் முதல் முறையாக மருந்து தயாரிப்பதை பார்த்தான். நைஸ் என ஜீவா முணுமுணுத்தான். சுரேஷின் இந்த திறமையால் ஜீவா மிகவும் ஈர்க்கப்பட்டான். சுரேஷ் கொஞ்சமும் தயங்காமல் நிற்காமல் ஒன்றன் பின் ஒன்றாக
குச்சிகளை எரிந்த விதம், ஜீவா தன்னால் இதை செய்ய முடியுமா என்று கூட மனதில் நினைத்தான். ஒவ்வொரு தடியையும் பார்க்காமல் சொருகிய பிறகும் இந்த மனிதனால் எப்படி சரியான விளைவை பிரித்தெடுக்க முடிந்தது என்பதை ஜீவா பார்க்க முடிந்தாலும் இந்த வேலையை செய்வதை பற்றி ஜீவாவால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை. இதை பயிற்சி செய்வதன் மூலம் மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும். இதில் நிறைய நேரம் செலவிட வேண்டியிருந்தது. அவன் தத்துவத்தை நன்கு அறிந்திருந்தாலும் பல புத்தகங்களை படித்திருந்தாலும் ஜீவாவால் என்ன முறை என்று சொல்ல முடியவில்லை. முறையை கண்டுபிடிப்பதை விட இந்த மருந்து என்ன என்பதை கூட அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பிறகு எப்படி அதில் இருக்கும் தவறுகளை சொல்ல முடியும்? மேலும் ஜீவா தன் லெவலை உயர்த்தி பில்டப் செய்து பேசுவதை கேட்டு எல்லோரும் அவனை பைத்தியக்காரனாக பார்த்தனர். நியமிக்கப்பட்ட குழு தலைவரால் கூட இந்த முறையை புரிந்து கொள்ள முடியவில்லை. பிறகு ஒரு சீடராக இருக்கும் ஜீவாவால் இதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? எல்லாவற்றிற்கும் ஜீவாவின் கையில் இருந்த ஒரே பதில் மாய லைப்ரரி. அது இருக்கும்போது இதை பற்றியெல்லாம் யோசிப்பது என்பது விமானத்தில் செல்பவன் தூரத்தை பற்றி கவலைப்படுவது போல். இப்போது ஜீவா மெல்ல புன்னகைத்து கண்களை மூடினான். டிங்! மனதில் உள்ள மாய லைப்ரரி அதிர்ந்தது. நூலகம் உதவும் என ஜீவா நினைத்து தயங்காமல் உற்று நோக்கி கவனித்தான். மனதில் பலத்த சத்தம் கேட்டது. அவனது மூளை அதிர்ந்தது. சட்டென்று ஒரு புத்தகம் அவன் முன்னால் வந்து சுழன்றது. இதுதான் நமக்கு வேண்டிய புக்கு என நினைத்து ஜீவா படித்தான். மிக அருமை! சுரேஷின் மருந்து தயாரிக்கும் திறன் மேம்பட்டுள்ளது. ஆமா, சரியா சொன்னீங்க. இவன் மட்டும் சுரேஷ் திறமையில தவறு கண்டுபிடிச்சு காட்டிட்டா நான் அவனை கையெடுத்து கும்பிடுவேன் என பேசிக்கொண்டு எல்லா கெமிஸ்டுகளும் சுரேஷையே பார்த்து கொண்டிருப்பதை ஜீவா பார்த்தான். அவருடைய திறமையைக் கண்டு அவர்கள் அனைவரும் பெருமைப்பட்டனர். சுரேஷ் எந்த முறையை பயன்படுத்துகிறார் என்பதும் அவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் அவர்களும் ஒரு காலத்தில் இந்த முறையை பயன்படுத்தி இருந்தனர். இந்த முறையின் அனைத்து நுணுக்கங்களையும் அவர்கள் நன்கு அறிந்திருந்தனர். அதனால்தான் அதில் தவறுகளை கண்டுபிடிப்பது கடினமாக இருந்தது. இந்த முறையை அன்றாடம் பயன்படுத்துபவர்களால் தவறுகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் வெளியாட்கள் எப்படி தவறுகளை கண்டுபிடிப்பார்கள்? சுரேஷின் ஒவ்வொரு அசைவும் கச்சிதமாக இருந்தது. அவரிடம் ஒரு தவறோ தயக்கமோ இல்லை. என்ன தம்பி, அப்படியே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க? சுரேஷ் மாஸ்டர் பண்ணுனதுல என்ன தப்பு இருக்குன்னு உன்னால சொல்ல முடியுமா? இல்ல திரும்பி பார்க்காம ஓட போறியா? திரும்பி பார்க்காம ஓடுனா மட்டும் சும்மா விட்டுருவோமா? கண்டிப்பா தண்டனை கொடுத்து இவனுக்கு நம்ம யாருன்னு காட்டணும் என கெமிஸ்டுகள் பேச ஆரம்பித்தனர். சரிகா ஜீவா என்ன செய்ய போகிறான் என ஆவலாக அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஜீவாவை இங்கு அழைத்து வந்த பிறகு சரிகாவும் விவாதத்தை பார்க்க விரும்பி அங்கேயே ஓரமாக நின்று கொண்டிருந்தாள். அவள் இன்னும் கெமிஸ்ட் அசிஸ்டன்ட் கூட ஆகவில்லை என்பதால் இந்த விவாதம் எப்படி இருக்கும் என்ற ஆவல் அவளுக்கு அதிகமாக இருந்தது. என்ன தம்பி, இதுல என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டியா? இல்ல இங்க வந்ததே தப்புன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா என இன்னொரு கெமிஸ்ட் சிரித்துக் கொண்டே கேட்டார். குழு தலைவர் நவீன் தலையை ஆட்டிக்கொண்டு, இதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கே தெரியாது, இவன் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே என யோசித்துக் கொண்டு ஜீவாவை உற்று நோக்கினார். உண்மையைச் சொல்வதென்றால் கெமிஸ்ட் சுரேஷ் தேர்ந்தெடுத்த முறை 300 ஆண்டுகளாக உள்ளது. எண்ணற்றோர் அதை கச்சிதமாக செய்ய முயற்சித்திருக்கிறார்கள். அதில் தவறு இருந்தாலும் கூட ஏதோ ஒரு காலத்தில் யாரோ அதை திருத்திவிட்டார்கள். அப்படி இருக்கும்போது இதில் என்ன தவறு இருக்கும் என இதை பற்றி ஆழமாக தெரிந்தவர்கள் தவிர்த்து யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. இந்த நேரத்தில் சரிகா நவீன் அருகில் வந்து, சார், இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு ஒன்னும் புரியலையே என்றாள் குழப்பமாக. அதெல்லாம் சொல்ல இப்போ நேரம் இல்ல, அமைதியா விவாதத்தை மட்டும் பாரு என நவீன் மெதுவாகச் சொல்லி சமாளித்துவிட்டு ஜீவாவை பார்த்து கொண்டிருந்தார். மாஸ்டர் நவீன் நாட்டின் சிறந்த வேதியியலாளர். அவர் 1 ஸ்டார் லெவலில் 2வது நிலையை அடைந்திருந்தார். அவருக்கு கூட எந்த தவறும் தெரியவில்லை என்றால் ஜீவாவுக்கு எப்படி இதை பற்றி தெரியும் என சரிகா நினைத்தாள். மாணவர் வேதியியல் தேர்வில் ஜீவா தேர்ச்சி பெற்றிருந்தான். அதைத் தவிர எந்த தகுதியும் ஜீவாவுக்கு இல்லை. அவன் ஒரு மருந்து கூட தயாரித்ததில்லை. 1 நிமிடம் கழித்து தீ அணைந்தது. சுரேஷ் சட்டியின் மூடியை திறந்தார். அதிலிருந்து அறை முழுவதும் மருந்து வாசனை பரவியது. அந்த சட்டியில இருந்தது மருந்தாக மாறியிருந்தது. சுரேஷ் சட்டியில் கையை வைத்து அதிலிருந்து 3 மாத்திரைகளை எடுத்தான்.
ஒவ்வொரு தோட்டாவும் உருண்டையாக இருந்தது. மேலும் அதன் மேல் பகுதி மிகவும் தட்டையாகவும் பளபளப்பாகவும் இருந்தது. ஒவ்வொரு தோட்டாவிலிருந்தும் மெல்லிய வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. இதத்தான் கெமிஸ்ட் சுரேஷ் கிட்ட இருந்து எதிர்பார்த்தோம். மருந்த உருவாக்கியது மட்டுமில்லாம 2ஆம் அடுக்குக்கும் கொண்டு சென்றுள்ளார். சபாஷ், சூப்பர் சுரேஷ், இட்ஸ் நைஸ் என அனைத்து வேதியியலாளர்களும் மருந்தை பார்த்தவுடன் ஈர்க்கப்பட்டனர். தயாரிக்கப்பட்ட பிறகு மாத்திரையை புல்லட் போன்ற வெவ்வேறு வடிவங்களாக எடுக்கலாம். அதன் விளைவுக்கு ஏற்ப அந்த வடிவங்கள் செய்யப்பட்டன. மற்றும் வடிவம் 4 அடுக்குகளாக இருக்கலாம். பொதுவாக 1 நட்சத்திரம், நிலை 1 வேதியியலாளர்கள் கூட தரம் 1 மாத்திரைகளை மட்டுமே தயாரிக்க முடியும். அவர்கள் டயர் 1 புல்லட்டை மட்டுமே உருவாக்க முடியும். ஆனால் சுரேஷ் டயர் 2 புல்லட்டை உருவாக்கி தனது லெவலை விட சிறப்பாக செயல்பட்டார். சுரேஷ் மாத்திரைகளுடன் தன் இருக்கைக்கு திரும்பினார். மேலும் வெறுப்புடன் ஜீவாவை பார்த்து, நான் செய்ய நினைச்சதை செஞ்சுட்டேன். இப்ப நான் எந்த முறைய பயன்படுத்தினேன்னு சொல்லு. அப்புறம் அந்த முறையில என்ன தப்பு இருக்குன்னு கொஞ்சம் சொல்லு. நீ பேசின பில்டப்புக்கு என்ன பண்ண போறேன்னு பார்க்க எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க என்றார் சுரேஷ். சுரேஷ் பேசி முடித்தவுடன் அனைவரும் ஜீவாவை பார்த்தனர். இந்த நேரத்தில் அவன் என்ன சொல்வான் என்பதை அவர்கள் அனைவரும் அறிய விரும்பி கண் இமைக்காமல் பார்த்தனர். ஜீவா யோசிக்காமல் ஏதாவது முட்டாள்தனம் செய்வான் என்று முதலில் நினைத்தார்கள். ஆனால் ஜீவா அந்த மாத்திரைகளை மட்டும் சோகமான முகத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். பிறகு மெதுவாக தலையசைத்து ஆழ்ந்து மூச்சு விட்டான். ஜீவா இன்னும் கனவில் மூழ்கி இருப்பதை பார்த்த சுரேஷால் அதற்கு மேல் தாங்க முடியவில்லை. மேலும் அவர் பொறுமையை இழந்து மேசையில் கையை ஓங்கி அடித்தார். பலத்த சத்தத்துடன் மேஜை விரிசல் விட்டு உடைந்தது. அனைவரும் அதிர்ச்சியாக சுரேஷை பார்த்தனர். ஆனால் சுரேஷ் யாரையும் கண்டுகொள்ளாமல் கையை ஆக்ரோஷமாக உதறிவிட்டு உரத்த குரலில், அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? சீக்கிரம் என்ன சொல்லணுமோ அதை சொல்லு. இல்லனாலும் சொல்றதுக்கு எதுவும் இல்லைங்கிறத சொல்லு. ஆனா எதுவும் பேசாம இருக்காத என்றார்.